அஸ்மத் குருபியோ நமக, அஸ்மத் பரமகுருபியோ நமக, அஸ்மத் சர்வகுருபியோ நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். காவேரி விரஜாசேயம் வைகுண்டம் ரங்கமந்திரம் சவாசுதேவோ ரங்கே சக பிரத்யக்ஷம் பரமம் பதம். இன்றைய தினம் ஸ்ரீ வேதாந்த சிரவணானந்த ஆசிரமத்திலே திரு ஆளவந்தாரின் சதுர்ஸ்லோகி என்ற ரகசிய கிரந்தத்தின் 3வது ஸ்லோகமாக 3வது நாள் தொடர் சொற்பொழிவாக அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். ஆளவந்தார் என்ற மகா ஆச்சாரியர் குரு பரம்பரையிலே மிக பிரதானமான ஒரு ஸ்தானத்தை பெறுகிறார். ஸ்ரீ வைஷ்ணவ குரு பரம்பரையிலே. ஏன்னா குரு பரம்பரைனா நம்ம பாரத தேசத்திலே எப்படி நதிகள் பிரவாகமாகி கங்கா, யமுனா, காவேரி, சரஸ்வதி, வேகவதி என்ற வைகை, தாமிரபரணி அப்படின்னு சொல்லி பாலாறு என்ன அப்படின்னு சொல்லி நிறைய நதிகள் என்ன கணக்கே கிடையாது. அப்பேற்பட்ட பாரத தேசத்திலே எத்தனை நதிகள் ஓடுதோ அத்தனை குரு பரம்பரைகளும் இருக்கின்றன என்பது முக்கிய செய்தி. ஏன்னா ஆன்மீகம் தடை தோங்குகின்ற பூமி இந்த பாரத தேசம். எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தேடுதல் இருக்குமானா சொல்ல முடியாது. இந்த தேடுதல் என்பதிலேயே மிக உயர்ந்த தேடல் எதுன்னா, நாம் எப்படி படைக்கப்பட்டோம், ஏன் படைக்கப்பட்டோம், எப்படி வாழ்கிறோம், ஏன் பிறக்கிறோம், ஏன் இறக்கிறோம், ஏன் இந்த 2 சம்பவங்கள் மாறி மாறி நடக்கின்றனவே என்று இத்தனை கேள்விகளுக்கும் ஒரு பதிலை தேடிய தேசம் இந்த பாரத தேசம். மற்ற ஏனைய தேசங்கள் அந்த அளவுக்கு பதிலை தேடிக்கின்றனவா என்று கேள்வி கேட்டு பார்த்து கொள்ளலாம். அவரவர்கள் கேள்வி கேட்டு பார்த்து கொள்ளலாம். ஏன்னா அதனால தான் எத்தனையோ பேர்கள் இந்த விதேசத்தில் இருக்கின்ற பாரத தேசத்தை விட்டு வெளியே இருக்கின்ற வெளிநாட்டுக்காரர்கள் எல்லாமே இந்த தேசத்தை வரும்போது இதை ஒரு ஞான பூமியாக, புண்ணிய பூமியாக வணங்கக்கூடிய வகையில் இதை பார்க்கின்றனர். ஏன்னா ஒவ்வொரு கோவிலை பார்த்தாலும் இப்போ ஸ்ரீரங்கத்தை வர்ணிக்கும் போது பராசர பட்டர் வர்ணிக்கிறாரு, காவேரி விரஜாசேயம் என்று சொல்லுகிறார். காவேரி நதி ஓடுகின்ற இந்த ஸ்ரீரங்கத்திலே எப்படி இந்த காவேரி நதி ஓடுகிறது என்றால், சாட்சாத் வைகுண்டத்துக்கு முன்னாலே ஓடுகின்ற விரஜை நதி போலே ஓடுகிறது இந்த காவேரி. விரஜாசேயம் வைகுண்டம் ரங்கமந்திரம் என்று சொல்லி அந்த ரங்கமந்திர மண்டபம் இருக்குல்ல, அது சாட்சாத் வைகுண்டத்தில் இருப்பது போலே விளங்குகிறது. அந்த ரங்கநாத பெருமாள் சயனித்துக் கொண்டிருக்கிறான். காவேரி விரஜாசேயம் வைகுண்டம் ரங்கமந்திரம் ச வாசுதேவோ. அங்கு எப்படி வாசுதேவன் இருக்கிறானோ, பரவாசுதேவன் இருக்கிறானோ, அப்படியே இந்த விமானத்திலே, பிரணவாகார விமானத்திலே வாசுதேவன் நின்ற கோலத்திலே சேவை சாதிக்கிறான் என்பது போல இந்த வர்ணனை இருக்கிறது. ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போயிருக்கோம்ல, வாசுதேவரை பரவாசுதேவரை பார்த்துருக்கோமா? அந்த ஸ்ரீரங்க விமானத்தில் நின்ற கோலத்தில் ஒரு இடத்திலிருந்து, ஒரு ஸ்தானத்திலிருந்து பார்த்தா பளிச்சன்னு தெரியுவார் அந்த விமானத்தில். அப்போ அற்புதமான கோலத்தில் அவர் நின்றுட்டு இருப்பார். அந்த கோலத்தை, அந்த ஸ்தானத்தை வர்ணிப்பது போலே இந்த உலகத்திலே கோயில் என்றாலே ஸ்ரீரங்கம் மட்டும்தான். ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு, ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தவர்களுக்கு கோவில் என்றால் ஸ்ரீரங்கம் தான். அது பெரிய கோயில் என்றும் சொல்லப்படுகிறது. ஸ்ரீரங்கத்திலே பார்த்தோம்னா எல்லாமே பெருசு தான். பெரிய பெருமாள், பெரிய பெரிய கோயில், அப்புறம் பெரிய அவசரம்னு சொல்லலாம். பிரசாதத்துக்கு பெரிய அவசரம்னு சொல்லுவாங்க. தாயாருக்கு பெரிய பிராட்டி என்று போற்றுதல் இருக்கிறது. அங்கே நடக்கின்ற திருவிழாவுக்கு உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா 21 நாள் திருவிழா தமிழுக்கென்றே நடக்கின்ற திருவிழா. என்ன அரசியலில் எத்தனை பூசல்கள் இருக்கின்றன. தமிழுக்கு தமிழில் பாடுங்க, தமிழில் மந்திரம் சொல்லுங்க. தமிழுக்கென்றே ஏற்படுத்தப்பட்ட திருவிழா 21 நாள் திருவிழா. அதுதான் பெரிய திருநாள் என்ற வைகுண்ட ஏகாதசி திருவிழா. என்ன இந்த செய்தியெல்லாம் பரப்புறோமா நம்ம? வைகுண்ட பெரிய திருநாள், அதுக்கு பேர் பெரிய திருநாள். என்ன ஜீயர் பேரு பெரிய ஜீயர், அவர் பேரு. என்ன அப்படிப்பட்ட எல்லாமே பெரியது 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 என்று இந்த ஸ்ரீரங்கம் போற்றப்படுகின்ற அப்பேற்பட்ட பாரத தேசத்திலே என்ன ஒரு முத்து போலே விளங்குகின்ற இந்த ஸ்ரீரங்கத்திலே திரு ஆளவந்தார் என்ற மகா ஆச்சாரியன் அவதரித்து
அவர் அந்த ரங்கநாத பெருமாளுக்கு திருவாராதனங்கள் அனைத்து வைபவங்களையும் நடத்தக்கூடிய வகையிலே அந்த ஸ்ரீரங்க கோவிலை நிர்வகித்து வரும்போது, அவருடைய சிஷ்யர்களோட நிர்வகித்து வரும்போது, தாயாரை பிரத்யேகமாக போற்றும் விதமாக சதுர்ஸ்லோகி என்ற இந்த 4 ஸ்லோகங்களை ஏற்றி இருக்கிறார். வேதாந்தத்துக்கெல்லாம் பிரம்மசூத்திரத்துக்கெல்லாம் சமமாக அந்த வைபவத்தை ஏற்றி அருளக்கூடிய வகையிலே இந்த 4 ஸ்லோகங்களும் அமைந்திருக்கின்றன என்பது முன்னோர்களின் திருவாக்கு, பெரியோர்களின் திருவாக்கு. இப்படி இந்த ஸ்ரீரங்கத்தை போற்றுகின்ற வகையிலே தாயாரை பிரத்யேகமாக போற்றக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த தாயாரும் பெருமாளும் சேர்ந்துதான் இந்த உலகத்தை நடத்தி வருகிறார்கள் என்பது பொதுவான செய்தி. நம்ம பெருமாள் மட்டும் தனித்து இருக்கிற கோயில் ஏதாவது பார்த்துருக்கோமா? பெருமாள் மட்டும் தனித்து இருக்கிற கோயில் ஏதாவது பார்த்துருக்கோமா? திருப்பதியில் பெருமாள் மட்டும் தானே நிற்கிறாரு. தாயார் எங்க இருக்காரு? இல்ல, தாயார் எங்க இருக்காருன்னு என்ன சுவாமி? யாரு பெருமாளே நம்ம சரியா பார்க்க முடியல. தாயார் ஹிருதயத்திலே வீற்றிருக்கிறாள். பெருமா அகலகில்லேன் இறையுமென்னு அலர்மேல் மங்கை உரை மார்பான்னு சொல்லி அந்த மார்பிலேயே தாயார் வீற்றிருக்கிறாள் என்பதுதான் அந்த திருப்பதி பெருமாளின் ஏற்றம். உதாரணத்துக்கு சொல்றேன், ஏன்னா பெருமாள் மட்டும் தனியா இருக்கக்கூடாதுல்ல, தாயாரோடையே சேர்ந்து இந்த உலகனைத்தையும் ரட்சித்து காத்து வருகிறார் இந்த மகாவிஷ்ணுவான பரமபதநாதனான ஸ்ரீமன் நாராயணன் என்பது போல எல்லோருக்கும் மனதில் குளிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையிலே இந்த பெருமாளும் பிராட்டியும் அருள் தந்து வருகின்றனர். ஆகையால இந்த ஸ்லோகத்தில் நம்ம மறுபடியும் இந்த 2 ஸ்லோகத்தை சேவிச்சுட்டு 3வது ஸ்லோகத்துக்கு போவோமா? ஒரு ஸ்லோகத்தை சேவிச்ச ஒரு அனுபவம் கிடைக்கும் நமக்கு. முதல் ஸ்லோகம், காந்தஸ்தே புருஷோத்தமஹ பணிபதி சையாசனம் வாகனம் வேதாத்மா விககேஸ்வரோ யவனிகா மாயா ஜகன்மோகினி பிரம்மேசாதி சுரவ்ரஜஸ் சதபிதஸ் த்வத்தாசதாசி கணம் ஸ்ரீரித்யேவ ச நாமதே பகவதீம் ப்ரூம கதம் த்வாம் வயம். இது முதல் ஸ்லோகம். நாம் ஏற்கனவே அனுபவித்து விட்டோம், இன்னும் நிறைய அனுபவிக்கலாம். இருந்தாலும் நேரம் அவகாசம் குறைவாக இருக்கமையால் நமக்கு 2வது ஸ்லோகம் 3வது ஸ்லோக அனுபவத்தை நம் அர்த்த விசேஷங்களோடு அனுபவிப்போம். 2வது ஸ்லோகம் ஆளவந்தாரின் சதுஸ்லோகி 2வது ஸ்லோகம். யஸ்யாஸ்தே மஹிமா நமாத்மனஹ இவ த்வத்வல்லபோபி பிரபு நாலம் மாதும் இயத்யா நிரவதிம் நித்யானுகூலம் ஸ்வதஹ த்வாம் த்வாம் தாசயிதி பிரபன்னயிதி ச ஸ்தோஷ்யாம் யகம் நிர்பயோ லோகைக ஈஸ்வரி லோகநாத தயிதே தாந்தே தயாம் தே விதன் என்று 2வது ஸ்லோகம் முன்னால் அனுபவித்தோம். இதில் மிக மிக சுவாரஸ்யமாக காட்டப்படுவது, இதில் ஸ்ரீ என்று மகாலட்சுமி தாயாரை போற்றுகிறார்கள். முதல் ஸ்லோகத்திலேயே ஸ்ரீரவே அப்படின்னு சொல்லி வருது, ஸ்ரீரித்யேவ அப்படின்னு சொல்லி வருது. இந்த ஸ்ரீ என்ற இந்த ஒற்றை அந்த சொல் அக்ஷரம், அதற்குண்டான வைபவம் சொல்லி முடியாது. என்ன எப்படின்னு சொல்லலாம்னா, இன்னைக்கு நம்ம அமர்ந்திருக்கின்ற இந்த வேதாந்த ஸ்ரீ வேதாந்த ஸ்ரவணானந்த ஆசிரமம், நீங்க ஸ்ரீ போட்டிருக்கீங்களா? முன்னாடி பார்த்தீங்களா? இந்த ஆரம்பத்திலேயே ஸ்ரீ இல்லாம எதுவுமே கிடையாது. ஸ்ரீங்கிற வார்த்தையோட தான் இன்னைக்கு ஒவ்வொரு நபருக்கும் என்ன சொல்றாங்க, அவங்க பேரை சொல்றதுக்கு முன்னாடி என்ன சொல்றாங்க? ஸ்ரீமான், என்ன ஸ்ரீமான் அப்படின்னு சொல்றாங்க. ஆண்களுக்கு, தாயார்களுக்கு என்ன சொல்றாங்க, பெண்களுக்கு என்ன சொல்றாங்க? ஸ்ரீமதி, ஸ்ரீமதின்னு சொல்றாங்க. இப்ப ஸ்ரீங்கிற வார்த்தை எவ்வளவு முக்கியம் பார்த்தீங்களா? உதாரணத்துக்கு இந்த உலகத்திலேயே பெரிய பட்டம் ஒன்று இருக்குது. அந்த பட்டத்தோட பேர் ஏன் அப்படி வச்சுருக்காங்கன்னு தெரியாது. நம்ம சாதாரணமாக அழைக்கிறோம், சர் பட்டம்னு சொல்லுவாங்க தெரியுமா? சர் சிவி ராமன் கூட நம்ம பெரியவர்களுக்கு என்ன ஒரு இது கிடச்சிருக்கு, ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க, சர் சிவி ராமன் சொல்லி. அப்போ அவர் என்ன கண்டுபிடிச்சிருக்காருன்னா, வானம் எதுக்கு நீல நிறத்தில் இருக்குங்கிறதுக்கு அது உண்டான ஒரு விளக்கத்தை அது அறிவியலில் கண்டுபிடிச்சிருக்காரு. சர் சிவி ராமன் எஃபெக்ட், அந்த கரெக்ட் சரியாக சொல்கிறாரு, சர் சிவி ராமன் எஃபெக்ட் அதுக்கு பேர். அப்போ சர் பட்டம்ங்கிறது உயர்ந்த பட்டம். அந்த சர் பட்டத்தை அந்த
ஐயையும் ஆரையும் லேசா திருப்பி போடுங்களேன். ஸ்ரீ பட்டம், ஸ்ரீ விருதுன்னு ஆயிரும். நம்ம அழைக்கிற ஒவ்வொரு பெரியவங்களையும் பார்த்தீங்கன்னா சர்ன்னு அழைக்கிறோம், என்ன சாரன்னு அழைக்கிறோம். ஸ்ரீங்கிற வார்த்தை அதில் பொதிந்து கிடக்குங்கிறது ஒரு அனுபவம். ஏன்னா அது ஆங்கிலத்தில். இப்போ இந்த ஆசிரமத்துடைய பேரை பார்க்கணும் நம்ம. ஸ்ரீ ஸ்ரவணானந்த ஆசிரமம் அப்படின்னா, இந்த ஸ்ரீ என்பதற்கு ஆச்சாரிய பெருமக்கள் விளக்கம், எப்பேற்பட்ட விளக்கத்தை அளிக்கிறார்கள் தெரியுமா? ஸ்ரீ என்ற அந்த ஒற்றை எழுத்துக்கு, ஒற்றை அக்ஷரத்துக்கு ஸ்ருணோதி என்று சொல்கிறார்கள். ஸ்ருணோதி, ஸ்ராவயதி, என்ன ஸ்ரீநாதி, ஸ்ரீநாதி, என்ன ஸ்ரயதே, ஸ்ரீயதே, ஸ்ரயதே அப்படின்னு சொல்லி 6 செயல்களை பிராட்டி செய்கிறானாம். அதனால்தான் அவளுடைய பெயர் ஸ்ரீஹி என்று அழைக்கப்படுகிறதாம். அது என்னங்க ஸ்ருணோதி? என்ன நம்ம இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல, கேட்கிறோம் பார்த்தீங்களா, சிரவணானந்தமாக சிரவைக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் ஸ்ருணோதி என்று சொல்லப்படுகிறது. ஹிந்தியில் சாதாரணமாகவே பாஷையில் வரும்போது சுனோ அப்படின்னு சொல்லுவாங்க. சுனோனா நம்ம சௌராஷ்டிரா பாஷையில் வேறு மாதிரி, அதை விட்டுருங்க. என்ன ஹிந்தியில் பேசும்போது சுனோ என்ன கேளுங்கன்னு சொல்கிறாங்க. அது ஸ்ருணோ சம்ஸ்கிருத வார்த்தை திரிஞ்சு அந்த ரூ விலகி சுனோன்றாங்க. அதான் ஸ்ருணோதி அப்படின்னா தாயார் என்ன, நம்ம ஸ்ருணோதி என்ன, நம்ம வேண்டுதலை எல்லாம் கேட்கிறாள். ஸ்ருணோதி, இதான் சிரவணானந்த ஆசிரமம், கேட்கிறாள். அப்புறம் என்ன பண்றா, பெருமாளிடம் போய் அவனை கேட்பிக்கிறாள். நம்ம சொல்ற வேண்டுதல் எல்லாம் அவள்கிட்ட போய் கேட்பிக்கிறாள். அப்புறம் என்ன பண்றா, கேட்பிக்கிறது மட்டும் கிடையாது, நம்முடைய பாவங்களை எல்லாம் குறைக்கக்கூடிய வகையிலே ஸ்ருணாதி என்று சொல்கிறார்கள். ஷீணம் என்ன, குறைகிறதுன்னு அர்த்தம். ஷீணம் என்ன, நம்ம குறையிறதுக்கு தான் ஷீணம் சொல்றாங்க. அப்ப ஸ்ரீநாதின்னு சொல்றாங்க. அப்புறம் ஸ்ரீநாதி மட்டும்னா கிடையாது, ஸ்ரீநாதின்னு சொல்றாங்க. ஸ்ரீநாதின்னா நம்ம குறைகளை எல்லாம் சொல்லி குறைக்கிறது தவிர நம்ம நிறைகளையும் செய்ய வேண்டும் என்று சிபாரிசு செய்கிறாளாம் தாயார் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ஸ்ரீயதே என்றால் நம்மை எல்லாம் அவரிடம் சேர்ப்பிக்கும் வண்ணம் போய் அவளே அவரிடம் போய் சேர்கிறாளாம். முதல்ல இந்த திருக்கல்யாணம் நடக்குது பார்த்தீங்களா, இந்த மாலை மாற்றல் வைபவம் நடக்குது பார்த்தீங்களா, அப்போ எல்லாம் நம்ம யார் கோஷ்டி தெரியுமா? உண்மையிலேயே நம்ம கூட்ட நெரிசலில் பெருமாள் பக்கம் கொஞ்சம் பேர் நின்றுட்டு இருப்பாங்க, தாயார் பக்கம் வரிசையில் நின்றுட்டு இருப்பாங்க. உண்மையே சொல்ல போனால் நம்ம எல்லாம் ஆண்டாள் கோஷ்டி, தாயார் கோஷ்டி. பெருமாள் மட்டும்தான் அங்கே நிற்பார். என்ன, அவர்கிட்ட போய் சேர்ப்பிக்கிற வேலையத்தான் இந்த திருக்கல்யாண வைபவம் என்று நடந்துகிட்டு இருக்கு. இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா திருக்கல்யாண வைபவமும் இப்படித்தான். ஏன்னா பெருமாள்கிட்ட போய் சேர்க்கிற வேலையை இந்த தாயார் நம்ம குறையெல்லாம் கேட்டு நம்ம பாவத்தை எல்லாம் கழித்து அவனிடம் போய் விண்ணப்பம் செய்து நம்ம எல்லாம் சிபாரிசு செய்து கூட்டிக்குங்க அப்படின்னு சொல்லி சேர்க்கிறாள் தாயார். அப்போ ஸ்ரயதே என்று சொல்லி அவளும் போய் அவரிடம் சேர்கிறாள், நம்மளையும் போய் சேர்க்கிறாள் என்பது போல இந்த 6 வைபவங்கள் தாயாருக்கு இந்த ஒற்றை எழுத்தாலே, ஒற்றை அக்ஷரத்தாலே நிறைவு பெறுகிறது ஸ்ரீஹி என்ற இந்த சொல். அதுதான் இந்த சிரவணானந்த ஆசிரமத்தில் முதல்ல நம்ம என்ன பண்ணணும், சிரவணானந்தமா ஸ்ரீயதேன்னு சொல்லி ஸ்ரீயதே என்ன கேட்கிறது, என்ன ஸ்ருணோதி என்ன கேட்கிறது. நம்ம கேட்க வைபவங்களை கேட்க ஆனந்தமாக பகவானிடம் போய் நம்ம எல்லாம் சேர்க்கிறாள் இந்த தாயார். அதுதான் தாயாருடைய வேலை. அப்படின்னா எவ்வளவு வைபவமா இந்த ஸ்ரீக்கும் இந்த சிரவணானந்த ஆசிரமத்துக்கும் உள்ள அந்த இணைப்பு எப்படி இருக்குன்னு நம்ம யோசிக்கணும். என்ன ஆகையாலே இந்த ஸ்ரீ என்ற வைபவத்தோடு இந்த சதுர் ஸ்லோகியிலே பிரதானமாக சொல்லப்படுவது பகவானுடைய திருக்கல்யாண குணங்களும் அகிலேய பிரத்யநீகம் என்று சொல்வார்கள். அப்படின்னா அகிலேய பிரத்யநீகம்னா தாயாருக்கும் அந்த குணம் இருக்கிறது, அகிலநேய பிரத்யநேக குணம். அது அகிலநேய பிரத்யநேகம்னா தோஷமே அற்ற நிலைன்னு சொன்னால் எந்த தோஷமும் கிடையாது. பெருமாளை தூக்கி என்ன சாக்கடையில் போட்டு பரட்டினாலும் சாக்கடை உள்ள அழுக்கு பெருமாளுக்கு சேராது. ஏன்னா நமக்கு தான் நாற்றம் அடிக்கும், நமக்கு தான் அழுக்கா தெரியும். அந்த மாயையினாலே அவனுக்கு எந்த தோஷமும் வராதான். எப்படி இருக்கு பாருங்க. அதனால எடுக்கப்பட்ட ஒரு அவதாரம் தான் பன்றி அவதாரமே. என்ன
வராக அவதார மூர்த்தி எதுல போய் புழல்றாரு? சாக்கடையில் போய் புழல்றாராம். அப்படி பிறழும் போது அவர் ரூபம் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த உலகமே வந்து இந்த மணி, கால் சதங்கை மணி இருக்குல்ல, அதுல ஒரு சின்ன ஒரு சின்ன மணி மட்டும் ஆடும் பார்த்தீங்களா, அந்த மணி அளவு தான் இந்த 7 லோகங்களும் இருக்கா அளவு. அப்பேற்பட்ட பெரிய அந்த உருவத்தை எடுத்துட்டு இருக்கும்போது சாதாரண பன்றி குட்டிகள் இருக்குல்ல, அதெல்லாம் அது மேலே ஏறி ஆடிக்கிட்டு இருக்கா. நம்ம இனமாச்சே அப்படின்னு சொல்லி ஆடிக்கிட்டு இருக்கான். அப்படி ஆடும்போது இவரை தனித்துவமாக தெரிகிறாராம். அந்த பன்றி குட்டியெல்லாம் உலகத்தில் இருக்கிற பன்றி குட்டிங்க, இவர் பெரிய பன்றி, வராகமூர்த்தி என்று சொல்லப்படுகிறது, பூவராகம் என்று சொல்லப்படுகிறது. ஒரு சுவாரஸ்யமான செய்தி. இந்த பூவராகம் சொல்றாங்க பார்த்தீங்களா, இந்த பூவராகம் எங்கே தெரியுமா இருக்கு? ஒரு கொம்போட இருக்குமா. ஸ்ரீமுஷ்ணம்னு சொல்றீங்களா, அது கோயில். நான் சொல்றது உண்மையிலே இருக்கிற இந்த பன்றிகள் எல்லாமே ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கா, பூவராகம் என்று சொல்றது. இப்ப அந்த சாதாரண பன்றிகளை பிக்குன்னு சொல்லுவாங்க. இந்த ஆப்பிரிக்காவில் இருக்கிற பன்றிகளுக்கு மட்டும் என்ன தெரியுமா சொல்றாங்க? பெருமாள் என்ன தெரியுமா, அந்த பன்றிகள் எல்லாம் BOAR, போர் அப்படின்றாங்க. போர், போர்னா அந்த காட்டு பன்றிக்கு போர்னு பேரு. என்ன அது என்னங்க, இங்க நம்ம பூவராகங்கிறான், அவன் சரியா போர்ங்கிறான், பூவராகங்கிறான், BOAR போட்டு பூவராகங்கிறான். இந்த வராக சுவாமி தான் இந்த பூமியை எல்லாம் பிளந்துக்கிட்டு உள்ள போய் அந்த ஆவரண சமுத்திரம்னு சொல்லுவாங்க, கடலுக்குள்ள ஹிரண்யாக்ஷன் பூமியை வந்து உருட்டையா மடக்கி உள்ள வச்சுட்டான்னு சொல்லுவாங்க. எல்லாரும் பகுத்தறிவுக்காரங்களாம் கேட்கறது என்னையா பூமிக்குள்ள தானே கடல் இருக்கு, பூமிக்குள்ள தானே கடல் இருக்கு, எப்படியா பூமியை போய் உரைச்சி வைப்பாங்க? பூமிக்குள்ள தானே சமுத்திரமே இந்த சூழ்ந்து இருக்கிறது தான் இந்த தேசங்கள் எல்லாமே. அப்ப எப்படி இந்த பூமியை போய் கடல்ல மறைப்பாங்கன்னா அப்படி கிடையாது. இந்த சமுத்திரத்துல மறைக்கல, ஆவரண சமுத்திரம்னு சொல்லி பிரம்மா இருக்கின்ற அந்த தேசத்துக்கு, சத்தியலோகத்துக்கு தாண்டி ஆவரண சமுத்திரம்னு இருக்கான். திருப்பார்கடல்னு சொல்றோம்ல, அது போல ஒரு கடலா, அதுல போய் இந்த உருண்டையை போய் அமர்த்தி வச்சுட்டானா. அதான் உண்மையான கதை. என்ன அப்ப வந்து நம்ம பகுத்தறிவா பார்த்தா கூட இந்த சமுத்திரம் கிடையாது, அந்த சமுத்திரம் ஆவரண சமுத்திரம் சொல்லுவாங்க. ஆகையால இந்த பூவராகன்னு சொல்லுவாங்க. அப்ப ஒன்றை தோண்டி நம்ம ஒரு தண்ணீர் எடுக்கணும்னா என்ன பண்றோம்? நம்ம போர் போடுறோம். யாரு போர் போடுறா? பூவராக சுவாமி உள்ள போய் தண்ணி எடுத்து வர்றாரு. போர், என்ன போர்னு சொல்றாங்க, BOAR. இதெல்லாம் அற்புதமான விஷயங்கள்ல. புராணத்தில் வந்து அத்தனை விஷயம் நம்ம சாதாரணமாக விளக்க வேண்டிய விஷயம் கிடையாது, அசாதாரணமான விஷயம் மனசுக்குள்ளே வைக்க வேண்டிய விஷயம் உலகம் பூரா இருக்குங்கிறத ஒரு ஆதரவாக இருக்கலாம், ஒரு ஆதாரமாகவும் இருக்கலாம். இந்த ஆதாரம் தான் நமக்கு பெரிய ஆதரவு. இன்னைக்கு இத்தனை விஷயங்கள், எத்தனை எதிர்ப்புகள், எத்தனை சண்டைகள், என்ன எதை பார்த்தாலும் கடவுள் இல்லை என்ற சம்பந்தமான விஷயங்கள் தானே கண்ணுக்கு நிறைய தென்படுகின்றது. அப்ப இருக்கும்போது கடவுள் இருக்கிறார், கடவுள் இருக்காண்டா குமாரு அப்படின்னு சொல்றது போல கடவுள் இருக்கிறார் என்று சொல்ற செய்தி எவ்வளவு ஆனந்தமாக இருக்கிறது பார்த்தீங்களா? அடியேன் எத்தனையோ திரைப்படங்களை பார்க்கிறேன். இன்றைக்கு வர்ற திரைப்படங்கள், லேட்டஸ்ட் மூவி முதற்கொண்டு படம் ஓடுதோ இல்லையோ, பார்த்தா ஒவ்வொரு படத்திலையும் பார்த்தீங்கன்னா அந்த புராண செய்திகள் இருக்கும். என்ன ஆனாலும் பரவாயில்ல, எந்த படத்தை பார்த்தாலும் பரவாயில்ல, அந்த புராண செய்திகளில் இருக்கிற ஒரு சின்ன கூரை வச்சு தான் அந்த படமே எடுத்திருப்பான். ஏன்னா உங்களுக்கு அடியேன் சொல்றது வந்து நீங்க தனியா பேசலாம். நம்ம என்ன நிறைய ஒவ்வொரு படத்துக்கும் அந்த இது இருக்கு. என்ன ஒரு உதாரணத்துக்கு ஸ்ரீராமனின் ஸ்ரீதேவியே அனுமான் வந்துருச்சா? இப்போ வந்த படம், இன்னைக்கு வர்ற படமும் அப்படித்தான். ஏதாவது ஒரு கடத்தல், ஏதாவது ஒரு பூமியை அபகரிக்கிறது, என்ன ஏதாவது கொள்ளை அடிக்கிறது, இது தாங்க வில்லன் செய்யறான். என்ன கதாநாயகன் அதை போய் மாத்துறான். இதுதாங்க உலகம் பூரா நடக்கிறது. வேற ஏதாவது செய்தி இருக்கா? இல்லாட்டி போர், சண்டை, என்ன இதெல்லாம் மகாபாரதத்தில் பார்க்கலையா? இல்லை ராமாயணத்தில் பார்க்கலையா? புருஷாவா நடத்திக்கிட்டு இருக்கோம். இதை நடத்துறது யாருடான்னு பார்த்தான்னா இந்த ஸ்ரீமன் நாராயணனும் பிராட்டியும் சேர்ந்து இந்த நாடகத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த அகில உலகத்தையும் படைத்து ரட்சித்து காத்து வருகிறார்கள் என்பது போலே இந்த சதுர் ஸ்லோகியிலே இருக்கின்ற ஸ்லோகத்தையும் நாம் அனுபவிக்க வேண்டும். என்ன ஆகையாலே இந்த இன்றைய தினம் இந்த சதுர் ஸ்லோகியிலே இந்த உலகம் படைக்கப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. இந்த உலகம் படைக்கப்பட்டு எப்படி படைக்கப்படுகிறது என்றால் சிருஷ்டி தத்துவம்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா? இந்த சிருஷ்டி தத்துவம்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் இந்த ஸ்லோகத்திலே, இந்த மூன்றாவது ஸ்லோகத்திலே திருக்கல்யாண குணங்கள் நிறைந்த ஸ்ரீமன் நாராயணன் அகிலேய பிரத்யநீகம்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த தோஷங்கள் எல்லாம் பெருமாளுக்கு கிடையாதுன்னு சொல்கிறோம். அப்போ நமக்கு எப்படி இங்கே தோஷம் போகும்? இந்த தோஷங்கள் எல்லாம் பெருமாளுக்கு கிடையாது.
அப்போ நமக்கும் இந்த தோஷம் வராமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும்? நம்ம நிறைய இந்த இப்போ சிற்றுண்டி சாலையில் போய் சாப்பிட்றோம், ஏன் ஒரு பெரிய கல்யாண விருந்திலே சாப்பிட்றோம். அடியன் ஒரு துணிச்சலான கேள்வி கேட்குறேன். நமக்கு படைக்கப்படுற சோறு, அறுசுவை உணவு, இது எல்லாமே மற்றொரு நபருடைய என்ன ஒரு அழுக்கு படாமல் நமக்கு சமைக்கப்படுதா? இப்போ இட்லி பராமரிறாங்க, என்ன வெயில் காலத்தில் வேர்க்க விறுவிறுக்க அவர் வர்றாரு, அவர் கையில் இருக்கிற அந்த வேர்வை இருக்குல்ல, தெரிகிற துளி வேற, இந்த கீழே சிந்துற வரைக்கும் அந்த வேர்வையெல்லாம் சொல்ல, ஒட்டி இருக்கிற வேர்வை அந்த இட்லியில் படாத, அது தோஷமாகாத? சமையல் பண்ணும்போது நம்ம அந்த தோசை வந்து அப்படியே விளக்கமாத்தால அப்படி பெருக்கி என்ன அப்படியே அந்த பெரிய ஒரு இது இருக்கும், சட்டி இருக்கும், அதை போய் இப்படி தேய்ச்சி தேய்ப்பார். என்ன சின்ன பையன்லாம் பார்த்தா என்ன விளக்க மாத்தால போய் கூட்டுறான் அந்த இதை, அதை போய் தோசையாக ஒரு ஸ்பெஷல் தோசை வேறங்கிற அப்படின்னு பையன் கேட்பாங்களா இல்லையா? அதனால் அந்த மாதிரிலாம் பண்ணும்போது அவருடைய வேர்வை சாதாரணமாகவே படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. இப்படி நெத்தியில் இருக்கிற எடுத்து இப்படி தெளிக்கணும்னு அவசியம் கிடையாது. அது சும்மா படத்தில் காமிக்க, அப்படிலாம் யாரும் தெரிவிக்க மாட்டாங்கண்ணே, நல்லவங்க தெரிவிக்க மாட்டாங்க. அப்படி கிடணும் வேலை கையில் இருக்க வேர்வை படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன் பேசும்போது லேசாக ஒரு துளி எச்சில் படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்படிலாம் தோஷங்கள் கணக்கே கிடையாது. நம்ம எல்லாம் தோஷமே வடிவெடுத்தவர்கள். எப்படி தோஷமே வடிவெடுத்தவர்கள். அப்போ தோஷத்தை யார் போக்க முடியும்? யாருக்கு போக்கக்கூடிய சக்தி இருக்கோ அவன்தான் தோஷத்தை போக்க முடியும். அவன்தான் அகிலஹேய பிரத்யநீகன் என்று சொல்லப்படுகின்ற பகவான் ஸ்ரீமன் நாராயணன். அதனால தான் எந்த பிரசாதம் வந்தாலும் பகவான் முன்னாடி வச்சு படைச்சு அவனுடைய திருக்கண் பார்வை பட அளவுக்கு நம்ம பிரார்த்தித்துக்கிட்டு தான் அந்த பிரசாதமே சுவீகரிக்கிறோம். உண்மையா இல்லையா? இதுதான் உண்மை. அப்ப தோஷமே அற்றவன் நமக்கு தோஷம் போக்கக்கூடிய வகையிலே திரு கல்யாண குணங்கள் உடையவர் என்று சொல்லி, அதே போலத்தான் தாயாரும் இருக்கிறாள். தாயாருக்கும் அதற்கு நிகரான குணம் இருக்கிறது என்பது போலே போற்றப்படுகிறது ஏனைய ஸ்லோகங்களிலே. இன்றைய ஸ்லோகத்திலே இந்த பரமபுருஷன் என்ற ஒரு வார்த்தைக்கு நமக்கு அர்த்தம் இன்னைக்கு நம்ம சொல்லி முடியாது. அந்த அளவுக்கு வைபவங்கள் நிறைய இருக்கு. என்ன இருந்தாலும் ஸ்லோகங்களை அப்பப்போது நம்ம நிறைவு செய்து கொண்டே வர வேண்டும் என்பதற்காக, அந்த காரணத்தினாலே இன்றைய 3வது ஸ்லோகத்தை நாம் இன்று தொடர்வோம். செவிப்போமா? ஈஷத்வத் கருணா நிரீக்ஷணஹ சுதா சந்துக்ஷணாத் ரக்ஷதே நஷ்டம் பிராக் ததலாபதஸ் திரிபுவனம் சம்பிரத்யனந்தோதயம் ஸ்ரேயோன கரவிந்த லோச்சனமனஹ காந்தா பிரசாதாத்ருதே என்பது இந்த சதுஸ்லோகியுடைய சம்ஸ்ருத்யக்ஷர வைஷ்ணவாத் வசுந்ருணாம் சம்பாவ்யதே கர்ஹிசித். இன்னொரு தடவை சேவிச்சிடறேன். ஈஷத்வாத், எல்லாரும் சேர்ந்து சேவிக்கிறீங்களா? ஈஷத்வத் கருணா நிரீக்ஷணஹ சுதா சந்துக்ஷணாத் ரக்ஷதே நஷ்டம் பிராக் ததலாபதஸ் திரிபுவனம் சம்பிரத்யனந்தோதயம் ஸ்ரேயோ ந அரவிந்தலோச்சனமனஹ காந்தா பிரசாதாத்ருதே சம்ஸ்ருத்யக்ஷர வைஷ்ணவாத் வசுத்ருணாம் சம்பாவ்யதே கர்ஹிசித். இது ரொம்ப கொஞ்சம் சம்ஸ்கிருத ஸ்லோகம், வாசிக்கிறதுக்கும் கொஞ்சம் ரகசிய கிரந்தம்னால கொஞ்சம் பார்த்து தான் வாசிக்கணும் இந்த ஸ்லோகங்கள் எல்லாமே. இதனுடைய பதார்த்தமும் அப்படித்தான் இருக்கும். பொதுவாக சம்ஸ்கிருதம் என்னாலே நமக்கு நிறைய இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சம்ஸ்கிருதம் பாடம் படித்து என்ன புறையாக கற்கிறவங்க ரொம்ப கம்மியாயிட்டாங்க. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். முக்கியமான காரணங்களும் இதனால் நமக்கு வயிற்று பொழப்பு நடக்குமா என்ன. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வலைதளங்களில் பார்த்தீங்கன்னா திறந்து பார்த்தோம்னா நிறைய வர்றது ஆங்கிலம் எப்படி பேசுவது, ஆங்கிலம் 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 எப்படி, அதுதான் இன்றைக்கி பூரா அதனால தானே நமக்கு வயிற்று பொழப்பு நடக்குது. கம்யூனிகேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? கம்யூனிகேஷன்னா ஆங்கிலம் தான், தமிழில் பேசுகிறதும் கிடையாது என்ன. தமிழில் பேசுகிறது கூட தமிழில் இது கிடையாது. அம்மா அப்பா சோறு குடு அப்படி சொல்கிறது கூட கிடையாது. டேடி மம்மி என்ன கிவ் மீ ப்ரெட்டு, இதுதான்
என்ன எல்லாமே ஆங்கிலம்னு சொல்லிட்டாங்க. அது எவ்வளவு பெரிய ஒரு தவறான விஷயம்ங்கிறது புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஆத்மார்த்தமான விஷயங்களை கற்க வேண்டும் என்றால் இந்த ஆத்மாவை பற்றி பேசுகிற இந்த பாஷையை நம்ம கற்றுக்கிட்டால் தான் முடியும். அது ஒன்று சம்ஸ்கிருதம், மற்றொன்று தமிழ். நம்முடைய பாரத தேசத்திலே சம்ஸ்கிருதத்தை இந்த வேதாந்த விஷயங்களை நன்கு போஷித்து வளர்க்கின்ற அந்த விஷயத்திலே முன்னோடியாக இருப்பவர்கள் சௌராஷ்டிரா மக்கள். ஏன் சொல்கிறேன்னு தெரியுமா? நீங்கள் இப்போ கொஞ்சம் கையை தட்டினா கூட தட்டலை கூட பரவாயில்ல, இப்போ சொல்கிறது கையை தட்டித்தாகணும். ஏன்னா இந்த பேச்சு சம்ஸ்கிருதம்ங்கிறதே கிடையாதுங்க உலகத்தில். இந்த சம்ஸ்கிருத பாஷை செத்துருச்சுன்றான். சொல்கிறவன் பேர் என்னன்னா ரமேஷுங்கிறான், சுரேஷுங்கிறான். அதை விடுங்க. அப்போ பேச்சு சமஸ்கிருதம் பேசப்படலையா? சம்ஸ்கிருதம் பேசப்படலையாடா? பேசப்படுதுங்க சம்ஸ்கிருதம். எங்கே பேசப்படுதுன்னா நம்ம பாஷை, நம்ம சமூகத்தில், சௌராஷ்டிரா சமூகத்தில் நல்லாவே சம்ஸ்கிருதத்தை பேசிக்கிட்டு இருக்கோம் நாம் எல்லாமே. அதை புரிஞ்சுக்கிடுமா இல்லையா? அதை புரிஞ்சுக்கிறது இல்லை. ஏன்னா இன்னைக்கு இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற பிராமணர்கள், இதை பொதுவாகவே சொல்கிறேன்னா, அவங்க வீட்டில் சம்ஸ்கிருதம் பேசுறது கிடையாது. ஸ்லோகங்கள், ஸ்தோத்திரங்கள், அர்ச்சனை, கோயில், அப்புறம் புரோகிதம், அப்போ மட்டும்தான் சம்ஸ்கிருதம் பேசுகிறாங்க. மற்றபடி பேசுறது எல்லாமே வாங்கோ, போங்கோ, உட்காருங்கோ, தீர்த்தம் என்ன வேணுமா, எல்லாமே தமிழ் தான். அவங்க சம்ஸ்கிருதம் பேசலை. இந்த காரணத்தை வச்சுக்கிட்டு இங்கே இருக்கிற அரசியல்வாதிங்க சம்ஸ்கிருதம் செத்துருச்சுன்றான். சௌராஷ்டிரா மக்கள் பேசுறது உனக்கு காதில் கேட்கலையா? சங்கிங்கிறோம், ஆவுங்கிறோம், பீஸுங்கிறோம், ஹூட்டுங்கிறோம், எல்லாமே சம்ஸ்கிருதங்க. எல்லாமே சம்ஸ்கிருதம் தான். நம்ம பேச்சு மொழி, சம்ஸ்கிருத பேச்சு மொழி எதுன்னா சாட்சாத் சம்ஸ்கிருத பாஷையில் பேசுறது நம்ம சௌராஷ்டிரா பாஷை தான். பிராகிருத பாஷைன்னு சொல்லுவாங்க, சௌரசேனின்னு சொல்லுவாங்க. எவ்வளவு பெருமை மிக்க இந்த சமூகம் சமஸ்கிருதத்தை காத்து கொண்டு வருகின்ற சமூகம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையாலே சௌராஷ்டிராவில் இவ்வளவு கடினமாக இருந்தால் கூட நமக்கு அக்ஷர சுத்தமாக வாயில் வருது பார்த்தீங்களா, நாக்கில் பரழுது பார்த்தீங்களா? ஏன்னா அந்த சரஸ்வதி கடாட்சம் இந்த சிரவணானந்த ஆசிரமம் போல இருக்கின்ற பல ஆசிரமங்கள் வளர்த்து வருகின்றன இன்றளவு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த சதுஸ்லோகியில் 3வது ஸ்லோகம், இதில் ஆளவந்தாருடைய அனுபவம் மிக மிக முக்கியமானது. ஏன்னா நான் இன்றைக்கு இருக்கிற நிலைமையில் பல கதையை பேசிக்கிட்டே வரலாம். ஏன்னா எதிர்ப்பு சக்தி நிறைய வேணுங்கிறதுனால சொல்லிக்கிட்டு இருக்கேன், தவறாக நினைக்கக்கூடாது. இப்போ அந்த காலத்தில் அவளை எதிர்ப்பு சக்தியெல்லாம் தேவையில்லை. ஏன்னா கோயிலுக்கு போனால் கூட்டம் இருக்குமா இருக்காதா, நம்ம டிக்கெட் வாங்கணுமா வேணாமா, அர்ச்சகர் நம்ம கொடுக்குற பூவை வாங்கிப்பாரா இல்லையாங்கிற கவலையெல்லாம் அவருக்கு கிடையாது. அவர் போய் தாராளமாக பக்கத்தில் நின்று சேவிக்கிற அளவுக்கு அவ்வளவு பெருசா அரசியல் கூட்டமோ இல்லை ஆதாயம் தேடுகிற ரூபாய் ஆதாயம் பொருள் தேடுகிற கூட்டமோலாம் கிடையாது. சாட்சாத் அருள் தேடுகிற கூட்டமாக அந்த காலத்திலே ஸ்ரீரங்கம் விளங்கி கொண்டிருந்தது. 1000 வருடங்களுக்கு முன்னால், ரொம்ப எல்லாம் 100-200 கிடையாது, 1000 வருடங்களுக்கு முன்னால். அடியேன் ஸ்ரீரங்கத்தில் இருக்கும்போதே ஒரு 15 வருஷம் முன்னாடின்னு சொல்லுங்களேன். அப்போ இருக்கும்போது அங்கே வைபவங்கள்லாம் போய் கலந்துக்குவேன். அப்போவே அங்கே இருக்கிற மணியக்காரன் இருப்பார் கோயிலில். அந்த கோயில் எப்படின்னா எல்லாமே ரொம்ப சிரத்தையாக நடக்கும், ரொம்ப நேர்த்தியாக நடக்கும், எதுவுமே நேரம் தவறாமல் நடந்துக்கிட்டு இருக்கும். பெருமாள் பிறப்பாடு இந்த நேரத்தில் சரியாக ஒரு 6:30 மணிக்கு ஆகணும்னா மணியக்காரன் ஒருத்தர் இருப்பாருங்க. அவர் அந்த நேரத்துக்கு அந்த வைபவத்தை நடத்தினா அதான் அவருடைய வேலையை. ஒரு நிமிஷம் கூட தவறக்கூடாது, முன்ன பின்ன ஆகக்கூடாது. அந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டு இருப்பாரு அவர். அந்த கூட்ட நெரிசல்ல மக்கள் போய் பெருமாள் வேற பாயிரதை பார்த்துட்டு சொன்னாரு, என்னையா ஸ்ரீரங்கமா இல்லை இது வேற ஏதோ கூட்டமா, எனக்கு புரிய மாட்டேங்குதுன்னு 15 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னார். ஏன்னா மக்கள் போய் ரங்கநாத பெருமாள் மேற்பட அப்படியே பாஞ்சிற அளவுக்கு போய் அப்படி நெருக்கமாக போவாங்க மக்கள். தூரத்தில் நிற்கிறது கூட நமக்கு தகுதி கிடையாதுன்னு இவர் கால வந்தார் சொல்கிறாரு. அந்த அளவுக்கு இருக்கும்போது நம்ம எல்லாம் பெருமாளை எப்படி பார்க்கணும், எப்படி நேசிக்கணும், எந்த அளவில் நம்ம எல்லாம் இருக்கணும்னு ஒரு நியதி இருக்குது. ஆகையால் அந்த காலத்திலேயே 15 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் சொல்லிட்டாருன்னா இன்னைக்கு கூட்டத்தை எல்லாம் அப்படியே அடியேன்னு போகும்போது, போன தடவை போகும்போது பெருமாளை தரிசிக்க கூட முடியல. முன்னாடி இருக்க கதவெல்லாம் சாத்திட்டாங்க. ஏன்னா உள்ள போன கூட்டம் வெளியே வரணுமா, அந்த அளவுக்கு உள்ள கூட்டம் இருக்குது, புதுசாக ஆள் உள்ளே சேர்க்க மாட்டோம்ட்டாங்க பெருமாளே அப்படின்னு சொல்லி வணங்கிட்டு வந்துட்டேன். ஆகவே இந்த அளவுக்கு இன்று இருக்கிற ஆரரவம் இல்லாத அந்த காலத்திலே இந்த சதுஸ்லோகியை அனுபவித்து ஏற்றி இருக்கிறார் ஆளவந்தார் அவர்கள். யமுனைத்துறை வென்ற ஆளவந்தார் யமுனாச்சாரியர். இதில் இந்த 3வது ஸ்லோகத்தில் ஈஷத்வத் கருணா நிரீக்ஷணக சுதா சந்துக்ஷணாத் ரக்ஷதே என்று சொல்லப்படுகிறது. இந்த ஈசத்துவம் அப்படின்னு சொல்றது
எல்லாத்துக்குமே ஈசன்னா நம்ம இன்னைக்கு தேதிக்கு ஈசன்னா பெருமாள், அதாவது சிவபெருமானை தான் நினைக்கிறோம். நம்ம சிவபெருமானை தான் ஈசனாலே அவனை தான் குறிக்கும். கிட்டத்தட்ட எல்லா வேதாந்த விஷயங்களையும் புராணத்திலையும் பார்த்தீங்கன்னா ஈசா அப்படின்னா சிவபெருமான் தான். பெருமாளை எப்படி கூப்பிடுவாங்கன்னா பரமபுருஷன், என்ன பரமபதநாதன், பரமபுருஷன், மகாவிஷ்ணு, ஸ்ரீமன் நாராயணன் சொல்லி தான் அவனுடைய பரத்துவத்தை போற்றும் விதமாக அவனை பெயர் சொல்லி அழைப்பார்கள். ஈசன் என்றா சிவபெருமான்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே ஈசத்துவம் மிக்கவன்னா படைப்பு தொழிலையும் என்ன அப்புறம் சம்ஹார தொழிலையும் மீண்டும் சிருஷ்டிக்கின்ற காக்கின்ற தொழிலையும் மீண்டும் சிருஷ்டிக்கின்ற தொழிலையும் இந்த முத்தொழிலையும் பண்ணுகிறவன் தான் ஈசன் என்று போற்றப்படுகிறான். என்ன அதான் ஈசன் என்று போற்றப்படுகிறான். அதே ஈசத்துவத்தை ஈசத்வத் கருணா நிரீக்ஷணக சுதா சந்துக்ஷனாத் ரக்ஷதே, இந்த வார்த்தையில இந்த கருணையாலே இந்த உலகம் படைக்கப்படுகிறது. நிரீக்ஷணா சுதா சந்துக்ஷனாத் ரக்ஷதே, காக்கப்படுகிறது, படைக்கப்படுகிறது, காக்கப்படுகிறது. இந்த ஈரேழு புவனங்களும் உலகங்களும் என்ன அந்த பிரளய காலம் என்று சொல்லுவார்கள். பிரளய காலம்னா 3 வகையான பிரளயங்கள் இருக்கிறது. நித்திய பிரளயம், நைமித்திய பிரளயம், ஆத்தியந்த பிரளயம் என்று சொல்லுவார்கள். நித்திய பிரளயம்னா நம்ம தினம் தினம் படுத்து எந்திரிக்கிறோம் பார்த்தீங்களா, அதுவே ஒரு பிரளயம் தான். இன்னைக்கு இரவு படுத்தோம்னா நமக்கு எல்லாம் அலுவல் ஞாபகமாக இருக்குது. ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் அடிச்சு போட்ட மாதிரி தூங்குறாங்க, கொரட்டை அடிச்சுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது உண்மையில் நல்ல உறக்கம். இந்த உலகத்தையே மறந்துடுறோம். நம்ம வேற ஏதோ கனவுல விடல போயிட்டு இருக்க, கனவு இல்லாமல் கூட இருக்கும். ஏன்னா அது நித்திய பிரளயம் என்று சொல்லப்படுகிறது. ஜனன மரணங்கள்னு சொல்லப்படுகிறது. இதெல்லாம் நித்திய பிரளயம். நைமித்திக பிரளயம்னா இந்த சொர்க்கலோகம் மட்டும் இருக்கின்ற, சொர்க்கலோகம் வரைக்கும் இருக்கின்ற இந்த உலகங்கள் பார்த்தீங்களா, பூ புவக சுவகன்னு சொல்லுவாங்க. இந்த உலகம் மட்டும் அடைஞ்சு மறுபடியும் சிருஷ்டிக்கப்படுகிறது. இது ஒரு நிமித்த பிரளயம், நிமித்த காரணமாக என்ன நைமித்திக பிரளயம் சொல்லுவாங்க. அப்புறம் பிரம்மா இருக்கிற உலகம் மட்டும் அலைகிறது ஆத்தியந்த பிரளயம்னு சொல்லுவாங்க. மோட்சம் அடைகிறது தான் விடுதலை. என்ன அப்போ இந்த ஆத்தியந்திய பிரளயம்னு சொல்லும்போது என்ன ஆகுமா, இந்த ஈரேழு உலகங்களும் போய் அந்த மூலப்பிரகிருதின்னு சொல்லுகின்ற, இப்போ கொஞ்சம் அந்த முதல் ஸ்லோகத்தை பார்த்தோம் பார்த்தீங்களா, என்ன அந்த பிராட்டியை போற்றும் போது என்ன சொன்னாங்க, யவனிகா மாயா ஜெகன் மோகினின்னு சொன்னாங்க. அந்த யவனிகா என்ற திரை இருக்குல்ல, இந்த திரை எங்கே இருந்து கிளம்புது, ஒரு திரைன்னா இங்கே இருந்து இப்படி போடப்படும். அப்போ கிளம்புற இடம்தான் இந்த மூலப்பிரகிருதி என்று சொல்லப்படுகிறது. இந்த பஞ்சபூதங்கள் இருக்குல்ல, இதெல்லாம் பஞ்சீகரணமாகி, என்ன பஞ்சீகரணமாகினா ஒன்றோடு ஒன்று கலந்து சரியான விகிதத்திலே கலந்து 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 தான் அத்தனை சிருஷ்டியும் ஆயிருக்கு இந்த உலகம். இப்போ இந்த 5 பஞ்சீகரணம் பண்ணப்படாமல் கலக்காமல் தனியாக செங்கல், மண், கம்பி என்ன எல்லாம் தனித்தனியாக கட்டையாக ஒவ்வொரு பொருளும் தனித்தனியாக வாங்கி வைப்போம்ல கட்டடம் கட்டும்போது, அப்படி தனித்தனியாக இருக்குமா மூலப்பிரகிருதியிலே. அந்த மூலப்பிரகிருதியிலே போய் ஒடுங்கி இந்த ஈரேழு உலகங்களும் போய் நிற்குமா. நம்மளால் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியலையே. என்ன நாளைக்கு என்ன யூஎஸ்ஏ போகிறதுக்கு விசா கிடைக்குமா கிடைக்காதான்னு இயங்கிட்டு இருக்கிற மக்கள் இருக்கிற இடத்துல நமக்கு போய் மூலப்பிரகிருதியில் போய் அது போய் முட்டி நிற்குமா. என்ன அப்படின்னா எப்படி இருக்கும் பார்த்துங்க. அப்படி நிற்கும் போது அப்படியே இருளாக இருக்குமாம் இந்த பிரபஞ்சம் முழுத்துமே, ஒன்றுமே இருக்காது, எல்லாமே அடங்கிடும். இந்த கல் போல மட்டை போல நம்மெல்லாம் அங்கே கிடப்போம். அப்படி இருக்கும்போது எப்படி நம்ம வைகுண்டத்துக்கு போகிறது, இதுதான் கேள்வி. இப்போ இருக்கிற நம்ம உலகத்தில் மோட்சம்ங்கிறதுக்கு நிறைய பேருக்கு என்னன்னே அதை கேள்விப்படுறதே கிடையாது. பேருக்கு வேணால் மோட்சம்னு வைப்பாங்க, பேருக்கு என்ன மோட்சா, என்ன பெண்ணு பேர் என்ன வச்சுருக்கீங்க மோட்சா அப்படின்னு வச்சு. மோட்சம்னா என்னங்கன்னு கேட்டால் மோட்சம்னா மோட்சம் அப்படின்பா, அர்த்தமே தெரியாது. மோட்சம்னா விமோக்ஷனம்னா, மோக்ஷனம்னா விடுதலைன்னு அர்த்தம். இந்த மோட்சம்ங்கிற வார்த்தையை தான் ஆங்கிலத்தில் அதை மிஞ்சின விஷயம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது மேக்சிமம் அப்படின்றான். மோக்ஷம் மேக்சிமம், மேக்சிமம்ங்கிற வார்த்தை அதான், அதுக்கு மேலே எதுவும் கிடையாது. ஏன்னா அதான் மோட்சம்னு சொல்கிறது. இந்த மோட்சத்தை தான் இந்த அமரர் முக்தர் அப்படின்பாங்க. என்ன அமரர் முக்தர், ஒமர் முக்தர் அப்படின்னு சொல்லுவாங்க வேறு சம்பிரதாயத்தில். நீங்கள் பார்த்துக்குங்க அது என்ன ஒமரர் முக்தர், இதுதான் அங்கேயும் இருக்குது, வேறு ஒன்றும் கிடையாது. இதுதான் மோட்சம். அப்படி இருக்கும்போது இந்த மோட்சம்ங்கிறது மகா விடுதலை, இது விடுதலை. இப்போ இந்த விடுதலை எப்படி கிடைக்கும்னா மறுபடியும் அந்த மூலப்பிரகிருதியிலிருந்து ப்ரொடக்ஷன் ஆகி நம்ம வரணும்.
என்ன மறுபடியும் இந்த மூலப்பிரகிருதியிலிருந்து அந்த இருள்ல இருந்து வெளிச்சத்துக்கு வந்து பிறவி எடுத்து இந்த உலகம் சிருஷ்டிக்கப்பட்டு பிரம்மா சிருஷ்டிக்கப்பட்டு அப்புறம் இந்த ஈரேழு ரிஷிகளை படைக்க வேண்டும், என்ன சந்துக்களை படைக்க வேண்டும், தாவரங்களை படைக்க வேண்டும், என்ன மரங்களை படைக்க வேண்டும், எல்லாத்தையும் படைத்து படைத்து 4 கால் 2 கால் ஊர்வன பரப்படன்னு சொல்லி அத்துணையும் படைக்கப்பட்ட பிறகு மனித பிறவியாக நாம் எல்லாம் படைக்கப்பட்டு நம்முடைய பாவ புண்ணிய கணக்குகள் எல்லாம் எத்தனை பிறவிகள் எடுத்தும் தீராத விஷயங்களை எல்லாம் தீர்ந்துதான் மறுபடியும் இந்த மூல பிரகிருதியை தாண்டி இருக்கின்ற வைகுண்டத்துக்கு போக முடியும். இப்ப இந்த பிரளய காலத்துல இப்ப இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இந்த மாதிரி இருக்கிற பிரளய காலத்துல மூலப்பிரகிருதியில அடைஞ்சு கிடந்த எங்களை உன்னுடைய கருணையாலே தாயாருடைய கடாட்சத்தாலே என்ன எங்களை மீண்டும் படைத்தாயே என்று போற்றுகிறார் ஆளவந்தார். இதான் இதுல சொல்லப்படுது. என்ன ஒரு துளி அந்த அமிர்தம் போலே இந்த வாழ்க்கை நமக்கு கிட்டி இருக்கிறதே, இந்த வாழ்க்கை நமக்கு கிடைத்து என்ன இன்னைக்கு இருக்கிற இந்த அலுவல் இருக்கிற அவசர உலகத்திலே என்ன ஆரவாரமாக இருக்கின்ற உலகத்திலே போகமயமான உலகத்திலே இந்த கலி கோலாகலத்திலே இந்த துளி போலே அமிர்தம் போலே தாயாரே உன்னை பற்றி கேட்பதற்குண்டான வாய்ப்பை இன்று சிரவணானந்த ஆசிரம் நமக்கு கொடுக்கிறது என்பது போல இந்த ஸ்லோகம் அமைந்திருக்கிறது. என்ன இத்தனை விஷயங்களையும் இன்னைக்கு பகவான் பற்றி ஒரு செய்தி கேட்குறோம் பார்த்தீங்களா? அப்போ மூலப்பிரகிருதி எங்கே இருக்கு, நாம் எங்கே உட்காந்துருக்கிறோம்? தமிழ்நாட்டில் இருக்கிற மதுரை என்பதிலே உட்காந்துருக்க சிரவணானந்த ஆசிரமத்தில். அப்படி இந்த மூலப்பிரகிருதியிலிருந்து மீண்டும் இந்த படைப்பு தொழிலை செய்ய வேண்டும், அதற்கு நீ ஹேதுவாக இருக்கிறாயே தாயே என்று போற்றுகிறார். அது இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, நஷ்டம் பிராக் ததலாபதஸ் திரிபுவனம் சம்பிரத்யனன் அந்தோதயம்னு சொல்றாங்க. அப்படின்னா அது இல்லைன்னா நஷ்டம். அப்படி நஷ்டமா இருக்கிற வேலை நமக்கு எதுவுமே கிடையாது, ஒண்ணுமே வாய்ப்பே கிடையாதுயா, வாய்ப்பே இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லைன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னா என்ன நமக்கு பிறகு தோணும் பாருங்களேன். நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா தானே. ஒரு வட்டையடி ஆட்டத்தில் வெறும் சும்மா விளையாடுன்னு சொல்லி நம்ம அந்த மைதானத்துக்கு அனுப்ப முடியுமா? கையில் என்ன பட்டையை கொடுக்கணும், பந்து கொடுக்கணும், அப்போ தானே விளையாட முடியும். அப்போ வாய்ப்பு கிடைக்கணும்ல நமக்கு. இந்த உலகத்தில் வந்து பிறக்கணும் இல்லை, அந்த பிறக்கிறதுக்குண்டான அந்த வைபவத்தை தான் இதில் போற்றுகிறார். நிறைய பேருக்கு வந்து இந்த உலக உற்பத்தி நம்மெல்லாம் இன்னைக்கு சிருஷ்டி ஆயிருக்கோம், நம்மெல்லாம் இதில் நம்பிக்கை கிடையாது. இந்த உலகம் வந்து சிருஷ்டிக்கப்பட்டது ஒருத்தரால் அப்படின்னா நம்ப மாட்டாங்க. இந்த உலகம் ஆகி இருக்கிறது. ஏதோ ஒரு பெரிய சின்னதுலேருந்து பெருசு வந்துச்சா, பெருசுலேருந்து சின்னது வந்துச்சா? இந்த கேள்விக்கு பதில் தெரியுமா? இது விஞ்ஞானிகள் வந்து இன்னும் போராடிக்கிட்டு இருக்காங்க. பெரியதுலேருந்து சின்னது வந்துச்சா, சின்னதுலேருந்து பெருசு வந்துச்சா? கிடையாது. எப்படிங்க 100 ரூபாய் என் கையில் இருந்தா என்ன, நான் 100 பேருக்கு 1 ரூபா கொடுக்கலாம். 1 ரூபா இருக்கிற ஆள் எப்படிங்க 100 ரூபா கொடுப்பாரு எனக்கு? எப்படிங்க சின்னதுலேருந்து பெரிய வரும்? சின்னதுலேருந்து பெரியது வருங்கிறது சாத்தியம் கிடையாது. பெருசுலேருந்து தான் சின்னதா உருவாகுதுன்றதுதான் உண்மை. இதை மாற்ற முடியாது யாராலையும். அப்ப இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்கிறது என்றா இதை விட பெருசா ஒன்று இருக்கு. அந்த பெருசா இருக்கிறது தான் வைகுண்டம் என்று சொல்லப்படுகிறது. இந்த 7 உலகங்கள் இருக்கிற அண்டகடாகம் என்று சொல்லப்படுகிற, அண்டகடாகம்னா என்ன? பாதாள லோகத்திலிருந்து சத்தியலோகம் வரைக்கும் இருக்கிற இந்த உலகங்கள் தான் அண்டகடாகம். இதுல நம்ம மத்தியஸ்தானத்தில் இருக்கிற பூலோகத்தில் இருக்கோம். என்ன அதுக்கு மேல இதுக்கு கீழே வந்து அதலம் சுதலம் விதலம் தலசாதலம் தலாதலம் பாதாளம்னு 7 லோகம். மேல புவக சுவக மகக ஜனக தபக மக சத்தியலோகம் வரைக்கும் இருக்கு. என்ன அப்படி ஒரு 7 லோகங்கள் இருக்குன்னு சொல்லும்போது இத்தனை லோகங்கள் நிறைந்தது தான் ஒரு அண்டகடாகம் என்று சொல்லப்படுகிறது. இதுக்குள்ள சந்திரனும் இருக்கா, சூரியனும் இருக்கா, என்ன தேவலோகம், தேவர்களும், இந்திரன் எல்லாமே இருக்காங்க இதுக்குள்ள. நம்ம இருக்கிற லோகத்திலிருந்து அந்த லோகத்தை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. நமக்கு அந்த சக்தி கிடையாது. ஏங்க ஒரு 40 வயசானா கண்ணில் எழுத்தே தெரிய மாட்டேங்குது, எப்படிங்க அதெல்லாம் நம்ம பார்க்க முடியும்? நமக்கு ஆற்றல் அவ்வளவுதான். ஞானிகள், ரிஷிகள், மிகப்பெருந்த ரிஷிகள் இதெல்லாம் கண்டுபிடிச்சு எழுதிட்டு போயிருக்காங்க. இதை நம்ம கேட்கலாம். அப்புறம் நமக்கு சக்திக்கு தகுந்தாப்புல பகவானுடைய கடாட்சம் அருள் இருந்தால் நமக்கு தெரியப்படுவது எல்லாமே. அப்படி இருக்கும்போது இந்த ஸ்லோகத்திலே இந்த சிருஷ்டி தொழிலை போற்றுகிறார் ஆளவந்தார். அப்படி சிருஷ்டித்தாயே உனக்கு நன்றி என்று சொல்வது போலே, இல்லாட்டி நஷ்டமாயிருக்குமே, வீணா போயிருப்போமே, ஏன்னா வீணா போனவர்கள் ஆயிருப்போமே சொல்வது போல, நஷ்டம் பிராக் ததலாபத திரிபுவனம் சம்பிரத்யனந்தோதயம்னு சொல்றாங்க.
இந்த உதயமானதுக்கு சம்பிரத்யோதயம்னா இது உதயமாயிருக்கே அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு பார்க்கிறார் ஆளவந்தார். ஸ்ரேயோன அரவிந்தலோச்சனமன காந்தா பிரசாதாத்ருதே என்று சொல்கிறார். மறுபடியும் ஸ்ரேயோன அரவிந்தலோச்சன என்று போற்றுகிறார் பகவானை. தாமரை கண்கள் படைத்தவனே என்று சொல்லி போட்டுகிறார். எப்போவுமே பிராட்டியை தனியாக நம்ம போய் சேவிக்கலாமா, இல்லை பெருமாளை தனியாக சேவிக்கலாமன்னா புராண விஷயமாக முன்னோர்கள் அறிவுறுத்துகிற விஷயம். தனியாக போய் தாயாரை சேவிக்கக்கூடாது, பெருமாளோட சேர்ந்து தான் சேவிக்கணுங்கிறது நியதி. ஏன்னா தனியாக பெருமாளை அடைய நினைச்சவ யாருன்னா சூர்பனகை. சூர்பனகை பெருமாளை மட்டும் தனியாக அபகரிக்க பார்த்தா அவ அடிபட்டு மூக்கு உடைந்து போனாள். என்ன அதே போல பெருமாளை மட்டும் தனியாக சேவிக்கணும்னு நினைக்கிறவங்க கூட அதில் தோத்துருவாங்க. அதுக்கும் வாய்ப்பு கிடையாது. ஏன்னா ஆகையால தாயாரோட சேர்த்தியில் சேவிக்கிறது தான் நமக்கு உத்தமமான விஷயம். எப்போவுமே பெருமாளையும் தனியாக சேவிக்கக்கூடாது, தாயாரை மட்டும் தனியாக சேவிக்க பார்த்தது யார், தனியாக அழைத்து போக பார்த்தது ஏன்னா அவங்க சூர்பனகையோட அண்ணனான ராவணன். என்ன தாயாரை மட்டும் தனியாக பிரித்து தூக்கிட்டு போயிட்டான், அவனும் அழிந்தான். ஆகையாலே பெருமாள் தாயார் இந்த இருவரையும் விட்டு பிரியாமல் நாம் இருக்க வேண்டும். தாயாருக்கு பேரு விஷ்ணு பிரியா அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் இந்த விஷ்ணு இருக்குல்ல இஷு, அதை இட்டாக்கிடுவாங்க. விஷ்ணு சித்தன் சொல்லி பெரியாழ்வாருக்கு பேரு. அதை என்ன பண்ணிட்டாங்க, பாசுரத்திலே பார்க்கலாம், விட்டு சித்தன் விரும்பிய சொல். என்ன விட்டு சித்தன் விட்டு ஆக்கிடுவாங்க. என்ன விஷம்ங்கிறத என்ன பண்ணுவோம், விடம் உடையான் அப்படின்னு ஆக்கிடுவாங்க. இஷை சம்ஸ்கிருதத்தில் இஷு தமிழில் இல்லாதனால அதை டாவை போட்டுருவாங்க, விட்டு பிரியா. என்ன விஷ்ணு பிரியாவை அவ விட்டு பிரியாதவள். யாரை, பெருமாளை விட்டு பிரியாதவள்னால விட்டு பிரியான்னு சொல்லலாம். என்ன விஷ்ணு பிரியா விட்டு பிரியா அப்படின்னு சொல்லி அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பனவன். ஆகையாலே இந்த தாயாரை நாம் சேவிக்கும் போது பெருமாளை போற்றிக்கொண்டே ஆள வந்தார். அவரையும் விடாம பெருமாளையும் விடாம சேர்த்து இந்த ஸ்தோத்திரத்திலே இந்த ஸ்லோகத்திலே பாடியிருக்கிறார். அரவிந்த லோச்சனக என்ற தாமரை கண்கள் உடையவன் பொருத்தம். இந்த தாமரையுடைய வைபவம் பார்த்தீங்கன்னா அலாதியான வைபவம். என்ன அது எங்கே மலர்ந்து இருக்கிறது என்று சேற்றில் விளைந்த செந்தாமரை அப்படின்னு சொல்லுவாங்க. சேற்றில்னா ஆற்றங்கரை சேற்று, அப்புறம் குளக்கரை சேற்று, இப்படி பல சேற்றுகள் இருக்குன. இதை சம்ஸ்கிருதத்தில் இன்னொரு வார்த்தை சொல்லுவாங்க, பங்கஜ லோச்சனன் சொல்லுவாங்க. பங்கையர் கண்ணனை. என்ன பங்கையர் கண்ணன், பங்கஜ லோச்சனங்கிறது தான் சம்ஸ்கிருத வார்த்தை. அதை தமிழில் பங்கையர் கண்ணன், வேற ஒன்றும் கிடையாது. பங்கஜம் தான். இந்த பங்கஜம் பங்க அப்படின்னா சம்ஸ்கிருதத்தில் சேற்றுன்னு அர்த்தம். என்ன பங்கனா சேற்றுன்னு அர்த்தம். அந்த சேற்று எங்கே இருக்கும், கரையில் ஒட்டி இருக்கும் சேரு. என்ன அந்த சேரு. இப்போ ஆங்கிலத்தில் பேங்க் ஆஃப் பேங்க் ஆஃப் த ரிவர் அப்படின்றாங்க. பங்க தான் அங்கே பேங்க்குன்றாங்க. என்ன பேங்க்னா நம்ம ரூபா போய் கட்டுறது எடுக்கிற பேங்க்கு வேற. என்ன இந்த பேங்க் ஒரே சொல் வேற அர்த்தத்தோட விளங்கிக்கிட்டு இருக்கும், கான்டெக்ஸ்ட் வேற, என்ன இடம் வேற. ஆனால் பங்க அப்படிங்கிற வார்த்தை தான் பேங்க்கு, பேங்க் ஆஃப் த ரிவர் அப்படின்றான். அந்த கரையத்தான் சொல்றாங்க, அந்த சேட்டு இருக்கிற கரையத்தான் பேங்க்னு சொல்றாங்க. பங்கையர் கண்ணனை சொல்லும்போது இங்கே தாமரை கண்ணனை அரவிந்த லோச்சனன். இந்த அரவிந்தம்ங்கிற வார்த்தைக்கு பல பொருள்கள் இருக்கிற. ஏன்னா அரவுன்னா என்ன அர்த்தம், பாட்டாக விளைவித்தவன் ஸ்ரீமன் நாராயணன் எதை தாமரையை. விந்தம் விந்தை என்ன விளையாட்டுன்னு அர்த்தம். அரவிந்த லோச்சனன். என்ன அந்த அரவிந்தம்ங்கிற வார்த்தையிலே தமிழ்லையும் இருக்கு. என்ன அரவு விந்தை, என்ன அரவிந்தம். அந்த அரவிந்தமாக விளையாட்டாக என்ன பிரம்மாவை படைச்சு நம்மளை எல்லாம் சிருஷ்டிச்சு அவன் விளையாடிக்கிட்டு இருக்கான் நம்மளை வச்சுக்கிட்டு. என்ன நாம பல விளையாட்டுகளை விளையாடிக்கிட்டு இருக்கோம். அவன் விளையாட்டு தான் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய விளையாட்டு. ஆகையாலே இந்த அரவிந்த லோச்சனமன காந்தா பிரசாத்ருதே அப்படின்னு சொல்றான், பிரசாதாத்ருதேன்னு சொல்றான். அப்படின்னா நமக்கு இந்த பிறவி என்னன்னு நாளை வந்தா சொல்றார் தெரியுமா, நமக்கு கிடைத்த மகா பிரசாதம் என்று சொல்கிறார். இந்த பிறவி இந்த மனித பிறவி கிடைச்சிருக்கே, உன்னை பத்தி ஸ்தோத்திரம் செய்யற அளவுக்கு ஞானம் வரவழிச்சு இந்த சிரவணானந்த ஆசிரமத்திலே அந்த முயற்சி பண்ணி உன்னுடைய சேர்த்திக்காக முயற்சி செய்கிறார். பார்த்தீங்களா, இந்த காரியத்தை தான் அது பிரசாதம் என்று மகா பிரசாதம் என்று போற்றுகிறார் ஆள வந்தார்.
இப்போ இந்த பிரசாதம் என்கிற இந்த வார்த்தை வந்து நம்ம சாப்பிட்றது மட்டும் கிடையாது, நமக்கு பரத்துவமாக பகவானுடைய சம்பந்தமாக ஆடை கிடைச்சாலும் சரி, ஒரு தீர்த்தம் கிடைச்ச தீர்த்த பிரசாதம்னு தான் சொல்லுவாங்க. பொதுவாக பிரசாதம்னாலே நம்ம சாப்பிட்ற பட்சணங்களோ இல்லை பொங்கலோ நினச்சிக்கிட்டு இருக்காங்க, அது கிடையாது. எல்லாமே ஆண்டவனுடைய பிரசாதம் தான், இந்த பிறவியும் அவனுடைய பிரசாதம் தான் என்று சொல்கிறார்கள். அதனால தான் நம்ம மக்கள் பிறந்த உடனே என்ன கொடுப்பாங்க, சக்கரை தண்ணி கொடுப்பாங்க, துளசி தண்ணி கொடுப்பாங்க. நல்ல என்ன அந்த இறைவனுடைய சிந்தனை வர வேண்டும் என்பதற்காக. அது மட்டும் இல்லை, வைகுண்டம் போகிறவங்களுக்கும் கடைசி காலத்தில் துளசி தண்ணி கொடுப்பாங்க. அது ஏன் சேர்க்குறாங்க தெரியுமா? கல்லு போலே கட்டை போலே அந்த நினைவில்லாமல் கிடக்கும் போது அந்த துளசி தண்ணியை லேசாக கொடுத்தோம்னா அந்த நேரத்தில் அவர் எத்தனையோ கோயில்களுக்கு யாத்திரை போய் பிரசாதமாக அந்த தீர்த்தத்தை உட்கொண்டு பகவானை நினைச்சிருப்பார். பார்த்தீங்களா? அந்த சிந்தனை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. என்ன அந்திம காலத்திலே அந்த சிந்தனை வருவதற்கு, ஆஹா என்னமோ அந்த தீர்த்த துளசி வாசம் வருதே அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னு நினச்சிட்டாருன்னா கற்கதி. ஏன்னா இதுக்காண்டி தான் அந்த துளசி தீர்த்தத்தை கொடுக்குறாங்க. ஏன்னா போகணும்னு கொடுக்கல, நல்ல திசையில் அவர் இருக்கணும்னு சொல்லி கொடுக்குறாங்க அந்த துளசி பிரசாதத்தை. ஆகையாலே இதெல்லாம் நம்ம வந்து சூட்சமமான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். ஏன் கொடுக்குறோம், எதுக்கு பண்ணுறோம், ஒவ்வொரு காரியமும் அவனை முன்னிட்ட செயலாக நாம் செய்து கொண்டிருக்கிறோம். யோகான்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு இந்த யோகாசனம் பண்ணுறவங்க பூரா வெறும் ஆசனம் தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க, யோகாவை காணா. யோகம் என்ன? யோகம் எதோட செயல் தெரியுமா? யோகம் உடம்போட செயலா? யோகம் இந்த இந்த நம்ம இப்போ இந்திரியங்கள் 5 இந்திரியங்கள் 10 20 இந்திரியங்கள் இருக்குது பார்த்தீங்களா? ஞானேந்திரியம், கர்மேந்திரியம் எல்லாமே இருக்குது பார்த்தீங்களா? இதில் வந்து ஒரு இந்திரியத்தோட செயல் தான் யோகா. காலு கையோட செயல் கிடையாது. இதெல்லாம் கட்டி போட்டு ஒரு திசையில் வச்சுக்கிட்டு யோகா எத்தால பண்ணணும்னா மனப்பிரயோகத்தால் பண்ணணும். மனத்தோட செயல் தான் யோகா. நம்ம காலை கையை நீட்டுறது, வளைக்கிறது, இடுப்பை வளைக்கிறது, தலையை இப்படி உருட்டுறது இதெல்லாம் கிடையாது. யோகா என்கிறது என்னன்னா மனத்தை மட்டும் எப்படி அர்ஜுனன் அன்பை செலுத்துகிறானோ அதுபோல நம்முடைய மனத்தை செலுத்த வேண்டும் பகவான் மேலே. ஏதோ ஒரு வெளிச்சத்தை பாரு, ஆகாசத்தை பாரு, என்ன ஒரு ஏதோ பார்க்க சொல்கிறாங்களே, இதெல்லாம் யோகா கிடையாது. ஆண்டவனை யோகச்சதி யோகன்னு சொல்கிறாங்க. யோகச்சதி அந்த யோகத்தை தான் ஆளவந்தார் நமக்கு சொல்லித்தர்றாரு. என்ன அவனை நினைக்கக்கூடிய இந்த பிறவி, இந்த பிரசாதம் நமக்கு கிட்டி இருக்கிறது என்று போட்டுகிறார். என்ன இது ஸ்ரேயோன அரவிந்தலோச்சரக, இதுதான் ஸ்ரேயோன உயர்ந்தது. அரவிந்தலோச்சரக என்ன காந்தா பிரசாதாத்ருதே. இதை யாரு தர்றாங்கன்னு ஆளவந்தார் சொல்றாரு. பெருமாள் கொடுக்குறாருன்னு சொல்லலைங்க. இதை கொடுக்கறது யாருன்னா தாயார்னு சொல்றாரு. இந்த தாயார் என்ன பண்றாளா? இது லீலா விபூதிங்க. நம்ம இருக்கிறது லீலா விபூதி. லீலா விபூதி என்ன அர்த்தம்னா விளையாட்டு உலகம். ஒன்று இருப்பது போலே இருக்கும், இல்லாம போயிடும். என்ன நம்ம எல்லாம் என்ன பண்ணோம்? இந்த பாரத தேசத்தை விட்டு வெள்ளையனை வெளியேறு அப்படின்னு துரத்தி விட்டோம். எப்படி? நீ எல்லாம் இங்க இருக்கக்கூடாது, நீ எல்லாம் எங்களை ஆளக்கூடாது, போ அப்படின்னு துரத்தி விட்டா. இன்னைக்கு என்ன பண்றோம்? அவன்கிட்ட போய் விசா கிடைக்குமா? என்ன டூரிஸ்ட் விசாச்சு கிடைக்குமா? போய் ஊரை வந்து பார்க்கணும் என்ன அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கோம். பார்த்தீங்களா? அப்போ என்னமோ இருந்தது மாறிடுச்சு. பார்த்தீங்களா? இதுதான் லீலா. நம்ம இருப்பது போலே ஒன்று இருக்கும், அப்புறம் இல்லாமல் ஆகிடும். இதைத்தான் நம்ம சாதாரணமாகவே பண்ணிக்கிட்டு இருக்கோம். குழந்தைங்கள்லாம் பிறக்கும்போது என்ன பண்ணுவாங்க? தூங்க வைக்கிறதுக்கு பாட்டு பாடுவாங்க. என்ன பாட்டு பாடுவாங்க? லாலி 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 லாலின்னு பாடுவாங்க. இந்த லாலிங்கிறது என்ன அர்த்தம்? லா என்ன இருக்குன்னு அர்த்தம், லீ என்ன இல்லைன்னு அர்த்தம். இப்போ அந்த குழந்தை தூங்குறது எப்படி தெரியுமா? அமைதியாக இருக்கும், ஆனால் அப்படியே இல்லாதது போல நல்லா அசந்து ஆழ்ந்து தூங்கிடும். நடுவில் கத்தாது, அம்மா அப்பாவை எந்த தொல்லையும் பண்ணாது, நல்லா தூங்கிடும். அதான் லாலி லாலின்னு சொல்கிறோம். அதுதான் லீலா. புரியுதா? லா என்ன இருக்குன்னு அர்த்தம், இருப்பது, நிலையாக இருப்பது தான் லா. லீ என்ன இல்லாமல் இருக்கிறதுன்னு அர்த்தம். இதுதான் இந்த லீலா விபூதி என்று சொல்லப்படுகிறது. இது படைக்கப்படும், மீண்டும் பிரளய காலத்திலே பகவானே என்ன தன்னுடனே சேர்த்துக் கொள்வான். என்ன பிரளய காலத்திலே அஞ்ஞான ரூபமாக சேர்த்துக் கொள்வான், மோட்ச காலத்திலே ஞான ரூபமாக நம்மை எல்லாம் அவன் சேர்ப்பித்துக் கொள்வான். மீண்டும் பிறப்பதற்கு எந்த ஒரு காரணமும் இல்லாமல் செய்து விடுவான் என்பது போலே இந்த மோட்ச கதியை போற்றப்படும் விதமாக அதற்குண்டான வாய்ப்பை உயர்ந்த ஸ்தானமாக ஸ்ரேயோன அரவிந்தலோச்சன மனன்னு சொல்லி தாயார் என்ன நம்மளை எல்லாம் சிபாரிசு செய்து சேர்ப்பி வைக்கிறான்னு சொல்லுது. சிருஷ்டி காலத்திலே எப்படி சிருஷ்டி நடக்கிறது? சிருஷ்டி என்ற வார்த்தையிலேயே தாயார் இருக்கிறார்.
சிருஷ்டி ஸ்ரீ இஷ்டி. ஸ்ரீயுடைய மனத்தின் என்ன அந்த கோலத்துக்கு மூட்டுக்கு தகுந்தா போலே என்ன தாயாருடைய எண்ணங்கள் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்தா போலே இந்த சிருஷ்டி காரியம் நடக்கிறதாம், பெருமாள் செய்கிறாராம். தாயார் கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்கும்போது, ஆனந்தமா இருக்கும்போது, சிரிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஆனந்தமாக மகிழ்ச்சியாக இருக்கின்ற மக்களை எல்லாம் சிரிச்சு செய்வாராம். கொஞ்சம் கோபமா இருக்கும்போது அப்படி அந்த நெத்தி புருவலை லேசாக நெறித்தால் என்ன ஆக்ரோஷமான மனிதர்களை எல்லாம் சிருஷ்டி செய்வாராம். என்ன அப்படி அந்த தாயாருடைய மன குணம் எப்படி இருக்கிறோ அந்த குணத்துக்கு தகுந்தா போலே, மூடுக்கு தகுந்தா போலே பெருமாள் மானாவாரியா படைச்சிருக்காராம் இந்த உலகத்தை. இது ஒரு என்ன கற்பனையா கூட நம்ம நினைச்சு பார்க்கலாம்ல. நம்ம நேரில் நின்று தாயார் என்ன புருவலை நெரிக்கிறத பார்த்துக்கிட்டா இருக்கோம். இதெல்லாம் ஒரு கற்பனையில பார்க்குறோம். உண்மையிலேயே நமக்கு இந்த மனிதனுடைய சுபாவம் எப்படி தெரியுமா? நிறைய கற்பனை பண்ணுறது தான் முதல் நடக்கும். இப்போ இந்த மேஜையை சிருஷ்டிச்சிருக்காரு பார்த்தீங்களா? அவர் நேராக வந்து கண்ணை மூடிக்கிட்டு எதுவுமே நினைக்காம ஏன்னா இந்த மேஜையை சிருஷ்டிச்சிருப்பாரா? முதல்ல கற்பனை பண்ணுவார். என்ன கற்பனை பண்ணும்போது இதை இப்படி வடிவமைக்கலாம், அப்புறம் வரைஞ்சு பார்ப்பாரு அப்படின்னு சொல்லி முதல்ல மனசில் அந்த நினைவு உதயமாகிறது, மனசில் உதயமாகிறது. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், இத்தனை கோயில்கள் இருக்கு, இதெல்லாம் மனிதர்கள் கட்டிய கோயில்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் மனிதர்களுடைய நினைவாற்றலினாலே கற்பனையினாலே என்ன அந்த கற்பனையினாலே கட்டப்பட்டது தான் அத்தனை என்ன இந்த விக்கிரகங்களும் இந்த மூர்த்திகளும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்ன அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நம்ம வைகுண்டம்னா என்ன நமக்கு தெரிய மாட்டேங்குது. ரிஷிகளுடைய சக்தி என்ன ஆத்மா பரமாத்மாவுடைய அந்த சக்தி, இது ரெண்டும் இணைவது தான் எத்தனை தேசங்களும். நம்ம கற்பனை பண்ணி பார்க்குறோம் பார்த்தீங்களா? வைகுண்டம் இப்படி இருக்கும், இப்படி எல்லாம் பெருமாள் வந்து ஆதிசேஷ பீடத்திலே அமர்ந்த கோலத்திலே இருப்பார்னு நம்ம இல்லாததை கூட இருக்கும் போல ஆக்கி விடுவார் பகவான் சொல்றாங்க. எப்படி நரசிம்ம அவதாரம் என்ன ஆண்டவர் என்ன பிளான் பண்ணி எடுத்தாரு? என்ன பிரகலாதன் வந்து எல்லா இடத்திலையும் இருப்பான்னு சொல்லிட்டாரு பகவான். அப்ப இந்த பிரகலாதனுக்கு ஏற்ற கோலமாக பிரம்மா கொடுத்த வரமும் சரியாக இருக்க வேண்டும். என்ன நிலத்திலையும் இருக்கக்கூடாது, என்ன நீர்லையும் இருக்கக்கூடாது, வெளியையும் இருக்கக்கூடாது, உள்ளேயும் இருக்கக்கூடாது, ஆகாசத்திலையும் இருக்கக்கூடாது. ஏன்னா இத்தனை என்ன கண்டிஷன் அப்ளை. எந்த ஒரு இலவசமாக கிடைக்கிற ஒரு பொருள் என்ன இல்லை விலை கம்மியாக்கப்பட்டு என்ன அந்த ஆடி தள்ளுபடி என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்களா? எந்த இதுவும் பாருங்க கீழே ஒரு சின்னதாக போட்டிருப்பான். என்ன போட்டிருப்பான்? கண்டிஷன்ஸ் அப்ளை அப்படின்னு போட்டிருப்பான். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை அது போட்டிருப்பான். ஏன்னா சில உள்ள சில பொடி வச்சிருப்பான் அவன். அவனுக்கு வந்து ஒரு 1500 ரூபாய்க்கு கொடுக்குற ஒரு சட்டைக்கு 2 சட்டை இலவசம்பான். என்ன ஒரு மாதம் கழிச்சு பார்த்தா அந்த சட்டையே என்ன 500 ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருப்பான். எப்படி ஒரு சட்டை வாங்கினா 2 சட்டை இலவசம் சொல்லிட்டு இலவசத்தை நோக்கி நம்ம வந்து அதில் போய் நம்ம வந்து விழுந்து அந்த 3 சட்டையை வாங்கிடுவோம். உண்மையிலே அந்த சட்டையோட விலை எவ்வளோனா 500 ரூபா தான் இருக்கும். அப்போ சரியாயிருச்சுல. இதில் தான் கண்டிஷன்ஸ் அப்ளை. அப்போ இந்த கண்டிஷன் அப்ளை இது போல இந்த பிரம்மா வந்து நிறைய வரம் கொடுக்கும்போது எல்லா வரத்துக்கும் சரின்னு பிரம்மா வரம் கொடுத்துட்டா என்ன வரம்? சாவா வரம். முக்கியமாக மக்களுக்கு என்ன தெரியுமா பெரிய விருப்பம்? என்னதான் நரமுடி வந்தாலும் என்ன அந்த கருப்படிச்சுட்டு வெளியே தெரியணும். நம்ம இளமை துள்ளல் நமக்கு வேணும். அந்த இளமையில் இருக்கிற ஆசை வந்து போகவே போகாதுங்க. நம்ம எப்போவுமே இளமையாக இருக்கணும். அப்படின்னா நேரத்தான் எப்போவுமே சாவா வரம் நமக்கு வேண்டும். இதெல்லாம் நமக்கு கிடைக்குமா? கிடைக்காது. நமக்கு எல்லாம் என்னங்க தவம் இருக்குது, என்னங்க சக்தி இருக்குது. இந்த இரண்யன் எல்லாம் எவ்வளவு சக்தி படைச்சவன் தெரியுமா? ஏன்னா நாஸ்திகர்னு சொல்கிறோம். இன்றைக்கி இருக்கிற நாஸ்திகர்லாம் ஒரு எறும்புக்கு சமானங்க. இவங்க தாங்க உண்மையான நாஸ்திகர்கள். என்ன ஆண்டவன்ட்டே வரங்கிட்டு அவன் தலையிலேயே கையை வைப்பானுங்க. என்ன அப்பேற்பட்ட நாஸ்திகர்கள் இவங்கெல்லாம். அப்படி இருக்கும்போது இந்த ஹிரண்யன் என்ன பண்ணியிருக்கான்? எல்லாத்துக்கும் கண்டிஷன் கேட்டுட்டு என்ன இந்த நரசிம்மனா ஒரு ரூபம் வரும்னு ஒரு கற்பனை பண்ணி பார்த்துருப்பாங்களா? எவனாவது கற்பனை பண்ணியிருப்பானா? அந்த கேப்பில் வந்து அந்த தூண்லேருந்து பிளந்துக்கிட்டு வந்தான் பார்த்தீங்களா நரசிம்மன். இதுதான் நமக்கு தெரியாத விஷயங்களை எல்லாம் ஆச்சரியப்படும் விஷயங்கள் எல்லாம் அந்த மாயன் மணிவண்ணன் செய்கிறான் என்பதுதான் இந்த ஸ்லோகத்திலே சொல்லப்படும் விஷயமாக. ஸ்ரேயோன அரவிந்தலோச்சனமன காந்தா பிரசாதாத்ருதே. இந்த தாயார் கருணையாலே நம்மை எல்லாம் ரட்சிப்பதற்காக பகவானிடம் நமக்காக அவள் சேவிக்கிறாள், நமக்காக கேட்டுக்கொள்கிறாள், சிபாரிசு செய்கிறாள் என்பது போல இந்த ஸ்லோகம் அமைந்திருக்கிறது. சம்ஸ்ருத்யாக்ஷர வைஷ்ணவாத் வசுன்ருணாம் சம்பாவியதே கரிச்சித்து. இந்த சம்பவம்
ஏன்னா இந்த சம்பவம் நடக்கிறது புறாம், இந்த காரியம் நடக்கிறது புறாம் தாயாருடைய கருணை கடாட்சத்தாலே, காருண்ய கடாட்சத்தாலே என்று சொல்லி இந்த ஸ்லோகத்திலே ஆள வந்தார் போற்றுகிறார் தாயாரை. இப்போ இந்த தாயாரை போற்றும் விதமாக நிறைய ஸ்தோத்திரங்கள் நமக்கு இருக்கின்றன. என்ன அஷ்டலக்ஷ்மி ஸ்தோத்திரம் இருக்கு, நிறைய ஸ்தோத்திரம் இருக்கு. இந்த ஸ்லோகத்திலே என்ன ஒரு சின்ன பெரிய சிறப்பு என்னன்னா, பெருமாளை ரொம்ப நெருக்கமாக போற்றிக்கொண்டே தாயாரை போற்றுகிறார். பொதுவாக சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகன்னா தாயாரை மட்டும் போற்றுவதாக தான் இருக்கும் நிறைய ஸ்லோகங்கள். அஷ்டலட்சுமி ஸ்தோத்திரம் அப்படி தான் இருக்கும். ஏன்னா பெருமாளை அதில் போய் நம்ம வந்து ஒரு சில இடங்களில் தான் காண்பிப்பாங்க. இவர் ஆளவந்தார் என்ன பண்ணிருக்காரு, பெருமாளை எந்த ஸ்தோத்திரத்திலையும் பெருமாளை அந்த உயர்வை குறைக்காமல் தாயாரையும் போற்றிக்கொண்டே பெருமாளையும் போற்றிக்கொண்டே சேர்த்தியிலே அவர் போற்றிக்கொண்டே வருகிறார். இதில் என்னன்னா மொதல் ஸ்லோகத்தில் போற்றப்படுவது பெருமாளுக்கு என்னென்ன திருக்கல்யாண குணங்கள் இருக்கோ, அகிலஹேய பிரத்யநீகம் கல்யாண குண என்ன அந்த நிறைந்த அனைத்து குணங்களும் தாயாருக்கும் இருக்கிறது என்று போற்றுகிறார். அடுத்த ஸ்லோகத்திலே காந்தஸ்தே புருஷோத்தம எஸ்யஸ்தே அதில் என்ன பண்றாருன்னா, தாயார் நமக்காக பெருமாளிடம் விண்ணப்பம் செய்கிறார் என்று சொல்கிறார்கள், என்ன போற்றப்படுகிறது. இந்த மூன்றாவது ஸ்லோகத்திலே என்ன செய்கிறார் ஆள வந்தார் என்றால், இந்த சிருஷ்டி தொழிலை செய்விப்பவள் தாயாரே என்று தாயாரை போற்றுகிறார். சிருஷ்டி தொழிலை என்ன சிருஷ்டி என்ற தொழிலே வந்து இது ஒரு தொழில்னு சொல்றாங்க. எப்படின்னா இன்னைக்கு நம்ம வந்து மூன்று விதமாக இந்த உலகத்தில் இருக்கிற நமக்கெல்லாம் உய்வு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. ஒன்று ஆத்மாக்கள் மூன்றாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன. ஒன்று பத்தாத்மாக்கள். பத்தாத்மாக்கள்னா இந்த பிறவி கடலை நீந்த முடியாமல் மறுபடியும் மீண்டும் மீண்டும் பிறந்து இந்த உலகத்தை அனுபவித்து கொண்டே இருப்பவர்கள். என்ன எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் என்று சொல்லும் போல இந்த பிறவிகள் எடுத்து 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 84 லட்சம் யோனிகள் வாயிலாக நாம் எல்லாம் வந்திருக்கிறோம்னு சொல்றாங்க. 84 லட்சம் பிறவி எடுத்த பிறகுதான் இந்த மனித பிறவி கிடைக்கும்ன்றானுங்க. என்ன அது என்னங்க 84 லட்சம் கணக்குன்னா, ஒரு பல்லியா பிறந்த பல்லி அடுத்த ஜென்மத்தில் வந்து முதலையா பிறக்காது. அந்த பல்லியாவே பல ஆயிரம் ஜென்மங்கள் எடுக்குமா. என்ன 84 லட்சம் யோனி என்ன ஒரே அந்த இனத்திலேயே எவ்வளவு தடவை பிறந்திருக்கணும்னு தெரியாது. இதெல்லாம் கணக்கு தெரியாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். என்ன அப்படி பல பிறவிகள் என்ன ஊர்வன என்ன அப்புறம் நீந்துவன பரப்பனன்னு சொல்லி எத்தனை பிறவிகள் எடுத்த பிறகு இந்த 84 லட்சம் பிறவி எடுத்த பிறகு இந்த மனித ஜென்மம். அதனால தான் என்ன அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு சொல்லி வாக்கு இருக்கு தமிழ்ல. என்ன அப்படி இருக்கும்போது இந்த திருவாக்கினாலே அப்ப இத்தனை ஜென்மங்கள் எடுத்த பிறகு இந்த மனித பிறவி கிடைக்குதுன்னா அப்ப இதை தவிர வேற என்ன மேன்மை நமக்கு இருக்கு? அதை பத்தி யோசிச்சவங்க தான் முனிவர்களும் ரிஷிகளும். அப்ப இதை தவிர வேற இடம் இல்லையா? அதுக்கு அடுத்து என்னப்பா இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தா, அப்ப ஆண்டவனை எப்படி நம்ம பார்க்கறது அப்படின்னு சொல்லும்போது, நம்மளை மாதிரியே அவன் இருக்கான் அப்படின்றது உண்மையா, அவனை மாதிரியே நம்ம உயர்ந்த நிலை போலே படைத்திருக்கிறான் என்பதுதான் உண்மை. அவனுக்கு தான் ஜெராக்ஸ், நமக்கு ஜெராக்ஸ் அவன் கிடையாது. நிறைய பேர் என்ன சொல்றாங்க, நீ என்னப்பா ஆண்டவனை வந்து நீ படைச்சிருக்க, என்ன ஆண்டவனை நீ படைச்சிருக்க, உன்ன மாதிரியே ஒரு உருவமாக்கிருக்கிய அப்படின்னு பார்த்தீங்களா? அது உண்மையான்னு கேட்டால் அது உண்மை கிடையாது. அவனை மாதிரி நம்மளை ஆக்கியிருக்கான், அவன் அந்த தகுதியை கொடுத்துருக்கான். என்ன அவனை மாதிரி அந்த உருவம் போல அடைத்திருக்கிறான். வைகுண்டத்தில் பெருமாள் வந்து அமர்ந்த கோலத்திலே ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி சமேதனாக சேஷபீடத்திலே அமர்ந்து கொண்டு வருகின்ற ஆத்மாவை அழைத்து, என்ன இந்த வைகுண்டத்துக்கு வருகின்ற ஆத்மாவை அழைத்து உச்சி முகர்வானாம் என்று சொல்லி ஒரு ஸ்தோத்திரம் இருக்கு. அது அப்போ வந்து எல்லாரும் பாடுவாங்களா, என்ன ஜெய 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 கோஷம் எல்லாம் எழுப்புவாங்களாம். அப்படி இருக்கும்போது ஆஹு 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 அகமன்ன 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 அப்படின்னு சொல்லி, நான் உனக்கு உணவாகிறேன், நான் உனக்கு உணவாகி விட்டேன். பிரசாதத்தை படைக்கிறோம்ல, அதுபோல நம்ம ஆத்மாவே அவனுக்கு பிரசாதம் ஆகிவிட்டோம் என்று சொல்லுவது போல அகமன்ன அகமன்ன அகமன்னு போட்டுவாங்களாம். ஊன்னு 6ஆம் பால்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த ஆஹூங்கிற வார்த்தை எதில் இருக்குன்னா இந்த வைகுண்டத்தில் நம்ம சொல்ற வார்த்தையை நம்ம வேதாந்தம் சொல்லுகிறது. என்ன எப்படி இருக்கு பார்த்துங்க. அந்த அளவுக்கு இந்த வைகுண்டம் என்ற உலகம் கற்பனை கிடையாது, உண்மையிலே இருக்கிறது என்று சொல்கிறார்கள். நம்ம இந்த ஊரை விட்டு வெளியூர் போறதே ஒரு பெரிய கற்பனையா இருக்கு.
என்ன வெளிநாட்டு போகிறதே ஒரு பெரிய என்ன பெரிய பராக்கிரம செயலாக இருந்துக்கிட்டு இருக்கு. இதில் வைகுண்டம்னு ஒரு உலகம் இருக்குது, அங்கே போகிறதுக்குண்டான வாய்ப்பை தேடுங்கன்னு சொல்லி இந்த ஆள வந்தார். பிராட்டியினுடைய கருணையை எதிர்பார்த்து நஷ்டமாயிடக்கூடாதே, மறுபடியும் பிரளயம் வந்து அங்கே மூலப்பிரகதியோட நம்ம லேசாக இப்போ இருக்கிற இந்த மின் விளக்கெல்லாம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இது எரியாமல் இருந்தாலே நமக்கு பதட்டம் வந்துடும். என்னாச்சோ ஏதாச்சோ, பக்கத்து ஜன்னல் வழியாக இன்னொரு வீட்டில் எரிஞ்சுக்கிட்டு இருக்கா இல்லையா, ஏன்னா நமக்கு மட்டும்தான் இந்த நஷ்டமா, அவனுக்கும் நஷ்டமா, அவனும் நம்மளோட என்ன இருக்கானா அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு நம்ம பதட்டம் வரும் பார்த்தீங்களா. அப்போ இருள்னா என்ன அர்த்தம்? கம்ப்ளீட் டோட்டல் இந்த பிரகிருதியை அப்படியே ஒடுங்கி கிடக்கும்போது எப்படி இருக்கும் பார்த்தீங்களா, அதில் லேசாக கற்பனை பண்ணி பார்க்கணும். அப்போ இந்த வாய்ப்பு, இந்த வைகுண்டத்துக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு நமக்கு கிட்டுகிறது என்பது போலே இந்த ஸ்லோகத்திலே இவர் அந்த போற்றுதலை அமைத்திருக்கிறார் ஆளவந்தார். இதில் ஆளவந்தார் இருந்த 1100 வருடங்களுக்கு முன்னால் இருந்த காலத்துக்கும் இப்போவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அந்த வித்தியாசத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்கணும். ஏன்னா அந்த காலத்தில் எளிதாக மக்கள் வந்து ஏற்றுக்குவாங்க, இந்த காலத்தில் எளிதாக ஏற்றுக்கிற அளவுக்கு நமக்கு இந்த திரை வந்து தடிச்சாயிருச்சு. என்னென்னா இந்த மாயத்திரை இருக்குல்ல, இது ரொம்ப தடிமன் ஆயிடுச்சு. இந்த உலகத்தில் ஒரு சுபாவம் என்னென்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி நம்ம நிறைய வந்து ஜீரணம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த ஜீரணம் வந்து ஆகாமல் இருக்காது, ஆயிரம். ஆனால் ஆகிறதுக்கு உண்டான காலம் கொஞ்சம் எடுக்கும். இப்போ நம்ம ரொம்ப கடினமான பொருள் சாப்பிட்றோம்னா அது ஜீரணம் ஆகாதுன்னு சொல்ல மாட்டாங்க, ஆகும், ஆனால் சிரமம் இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த நெகிழி பொருள்லாம் இருக்குல்ல, பிளாஸ்டிக், இதெல்லாம் வந்து பூமியில் போடாதீங்கன்னு சொல்கிறாங்க. என்ன காரணம் தெரியுமா? இந்த பூமிக்கு கஷ்டம்ன்றது கிடையாது, நமக்கு உபயோகப்படும் போலே இந்த பூமி இருக்காது, நம் காலத்திலே அந்த பூமி ஜீரணம் செய்யாது, அதை இன்னும் காலம் நிறைய எடுத்துக்கும்னு சொல்றதுனால அதை உள்ள போடாதீங்க. அதை வந்து நீங்க உள்ள போட்டீங்கன்னா உங்களுக்கு பிரயோஜனம் இருக்காது. எப்படியும் இயற்கை அதனுடைய மறுவடிவத்தை மீண்டும் எடுத்துக்கொள்ளும். நம்ம என்னதான் ஆட்டம் ஆடினாலும், என்னதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு அது இதுன்னு கண்டுபிடிச்சு என்ன குசும்பு பண்ணாலும் மறுபடியும் வந்து இந்த என்ன இயற்கை அடிச்சுட்டு போயிடும். என்ன அது அதோட வேலை அது பார்த்துக்கிட்டே இருக்கும். திடீர்னு பார்த்தா வெள்ளம் வந்து மொத்தமாக சத்தை அடிச்சுட்டு போயிடும். மானம் கிழிச்சு கொட்டுதுன்றாங்க. என்ன முன்னேறிய நாடு இல்லை பார்த்தீங்களா, வெள்ளம் எப்படி அடிச்சுட்டு போகுதுன்னு சொல்லி. என்னங்க நமக்கு சக்தி இருக்குது? என்ன அப்போ என்ன பண்ணணும்? நம்ம இயற்கையோட ஒத்து வாழ கற்றுக்கணும். இதுதான் சனாதன தர்மம் சொல்லி தருது. இது என்னென்ன சொல்லித்தரப்பட்டிருக்கோ அதையெல்லாம் மறக்கிற அளவுக்கு இன்னைக்கு திரை, இந்த மாய திரை தடிமனாக ஆயிட்டு இருக்கு. அதனால தான் நமக்கு இதெல்லாம் நமக்கு புரியறதுக்கு உண்டான வாய்ப்பு கூட இல்லாமல் இருக்குது. நமக்கு கற்பனை பண்ணி பார்ப்போமே வைகுண்டம்னு ஒன்று இருக்குன்னு சொல்லி. ஏன்னா கற்பனை பண்ணி பார்த்தா உண்மையிலே நடந்துடும். விமானம்ங்கிறது இருந்ததா ஒரு காலத்தில்? அடியேன் கற்பனை பண்ணியிருக்கேன். சும்மா அந்த மொபைல் ஃபோனில் பேசிக்கிட்டே இருக்காங்களே, எப்படி ஒரு நபர் அங்கே இருக்கிறது அப்படியே நம்ம பிரத்யட்சமாக பார்த்துக்கிட்டே பேசினா எப்படி இருக்கும் அப்படி கற்பனை பண்ணேன். உண்மையிலே வந்துருச்சு. விமானம்ங்கிறத கற்பனை பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க, விமானம் பறக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வைகுண்டமும் கற்பனை பண்ணால் இருக்கும், வந்துடுவாங்க. பெருமாள் பண்ணிடுவார்? கிடையாது. வைகுண்டம் இருக்குது, இன்றைக்கும் இருக்கிறது, நேற்றும் இருந்தது, எப்போதுமே இருக்கும், நித்திய விபூதி என்று போற்றப்படுகிறது வைகுண்டம். அந்த வைகுண்டத்திலிருந்து ஒரு கூறு தான் இந்த அண்டகடாகம் என்று சொல்லப்படுகிறது. இப்போ இந்த அண்டகடாகம் இருக்குல்ல, இந்த அண்டா இது ஒன்று தான் இருக்கா அப்படின்னு பார்த்தா அப்படி சொல்லலை. லட்சக்கணக்கான அண்டகடாகங்கள் இந்த உலகத்திலே மிதந்து கொண்டே இருக்கிறதாம். இந்த வெளிமண்டலத்திலே மிதந்து கொண்டே இருக்கிறதாம் இந்த பூமி போலே. அந்த மாதிரி லட்சக்கணக்கான இந்த 7 உலகங்கள், இந்த உலகம் மட்டும் கிடையாது, 7 பால் வெளி சேர்த்து இந்த 7 உலகங்கள் எல்லாமே அப்படியே இருக்குன்னா வைகுண்டம் அடுத்து நம்ம வந்து கற்பனை பண்ணுவோம். ஏண்டா இந்த முட்டைகளே இத்தனை இருக்குன்றாங்க, நம்மளாம் கற்பனை பண்ணி பார்க்க முடியுதா? இன்னைக்கு நம்ம இருக்கோம், நம்ம போய் வேறு அலுவலகத்தில் போய் ஒரு அலுவலகத்திலேருந்து இன்னொரு அலுவலகத்துக்கு போகிறாரு. அந்த அலுவலகத்துக்கு போனால் அந்த மேலதிகாரி எப்படி இருப்பாரோங்கிற கற்பனையே நம்மளால் பண்ணி பார்க்க முடியல. அவன் என்ன பாடுபடுத்துவானோ அந்த பயமே, அந்த பீதியே நமக்கு பயங்கரமாக இருக்கும். பார்த்தீங்களா, ஒரு அலுவலகத்திலேருந்து ஒரு சின்ன பசங்க இருக்காங்கல்ல, ஒரு பள்ளியிலேருந்து 5ஆவது படிச்சுட்டு 6ஆவது போவான். அப்போ போகும்போதே அவனுக்கு பள்ளி மாறினாலே பீதி ஆயிரும். அடியனுக்கு தான் நடந்திருக்கு. இருக்கிற சிநேகிதரெல்லாம் போயிடுவாங்களே, இந்த ஐயா இந்த ஆளோட தொல்லையே தாங்க முடியல, புதுசாக இன்னொரு வாத்தியார் வரப்போறாரா, அவர் என்ன பாடுபடுத்துவாரோ, என்ன எந்த குச்சியால் அடிப்பாரோ நம்மளை அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு பீதி இருக்குது. பார்த்தீங்களா, இதுதான் இந்த பிறவிலையும் நமக்கு இருக்க வேண்டும். எப்படி இந்த பிறவியில் எப்படியோ ஏதோ கஷ்டப்பட்டு என்ன பொழைச்சி வந்துட்டோம். நம்ம
ஒரு ஆள் தேறி வந்து நிற்கிறோம். இப்போ என்ன மறுபடியும் என்ன பிறவி கிடைக்குமோ, எங்கே போய் நம்ம விழுவோமோ என்ன அப்படின்னு சொல்லி தான் நம்ம முன்னோர்கள் எல்லாம் நம்மளை வந்து சொல்லிவிட்டு போயிருக்காங்க. பயமுறுத்தலாம் சொல்லிட்டு போயிருக்காங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதும். என்ன அடுத்த பிறவினோடு வந்தால் என்ன நடக்க போகுது ரொம்ப பிளான் பண்ணுவாங்க. என்ன பிளான், லாங் டேர்ம் பிளான். என்ன லாங் டேர்ம் பிளான்னா என்னென்ன, 5 வருஷம் முன்னாடி நீங்கள் என்ன சேர்த்து வச்சுருக்கீங்களோ அதுதான் உங்களுக்கு வந்து ரிட்டையர்மெண்ட்டில் ஹெல்ப் ஆகும். அப்படி லாங் டேர்ம் பிளான். இவங்க ஒன்றும் பண்ணல, இன்னும் கொஞ்சம் லாங் டேர்ம் பிளான் பண்ணிட்டாங்க. அடுத்த பிறவிக்கு போயிட்டானுங்க. அதான் இந்த ஆள வந்தார் சொல்கிறது. என்ன இந்த பிறவியை பற்றி யோசிக்கல, அடுத்த பிறவி உனக்கு எப்படி இருக்கும், அது வேணுமா வேணாமான்னு சொல்வது போலே கேள்வி இருக்கிறது. அடியேன்னு கேட்பேன், பொதுவாக நிறைய பேர்கிட்ட கேட்பேன். இப்போ உங்களுக்கு இந்த பிறவி அடுத்த பிறவி எங்கே நீங்கள் பிறக்க ஆசைப்படுறீங்க அப்படின்னு கேட்பேன். அப்படின்னா பதில் என்ன தெரியுமா வருது, ஐயா வேணாம்யா, இதோட முடிச்சிருங்கய்யா, என்ன என்ன இதுக்கு மேலே பிறவி வேணாம்யா. என்ன அப்படின்னா எங்கே போக போகிறீங்க, நீங்கள் எங்கே போக போகிறீங்க அப்படின்னா வைகுண்டம், நித்திய விபூதி. அங்கே போனால் நீங்கள் மூக்கால சாப்பிடலாம், என்ன நாக்கால கேட்கலாம், காதால சுவாசிக்கலாம். எப்படி இருக்கு பார்த்துங்க. இந்த உடம்பு இருக்குல்ல, இந்த உடம்பு உங்களுக்கு நினைச்ச மாதிரி இயங்குமா. எப்படி அது வந்து திவ்யமான சரீரம். இது வந்து அது வந்து நித்திய சரீரம், அது அழிவே கிடையாது. என்ன உங்கள் இஷ்டத்துக்கு உங்களுக்கு பெருமாளுக்கு என்ன என்ன குணம் இருக்கிறதோ அத்தனை குணங்களும் அத்தனை சக்தியும் நமக்கும் இருக்குமாம். ஆனால் அந்த குணங்களோடு சாத்விகமாக பரமசாத்விகமாக இருக்கின்ற குணம் எப்படின்னா, பெருமாளுக்கே அடிமைப்பட்டவன், உனக்கே நாம் ஆட்சேபம்னு சொல்லி அவனே கதின்னு சொல்லி ஏன்னா அவனுக்கே சேவை இணைத்தும் சொல்லி நம்ம கிடப்போமாங்க. வேற எந்த வேலையும் கிடையாதான். அவனுக்கு போய் பூ தொடுக்கிறது, அவனுக்கு சேவை செய்கிறது, இதே வேலையாக நம்ம அங்கே இருந்தாலே நமக்கு திருப்தியாக இருக்குமா. அந்த அளவுக்கு பரமானந்தமாக இருக்குமா. என்ன எது நமக்கு நிலையானதுங்க, பரமானந்தமாக இருக்கிறது தான் நிலையானது. பரமானந்தம் என்ன, இந்த சிரவணானந்தம் மாதிரி பரமானந்தம்னு சொல்லுவாங்க, அதுதான் நிலையானது. இதைத்தான் பரமானந்தத்தை தான் பெர்மனன்ட்டுங்கிறான். நிலையானது பரமானந்த், பெர்மனன்ட் அப்படின்றான். என்ன அதுதான் நிலையானது. என்ன அது அவன் எப்படி சொல்கிறானோ தெரியாது, நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு சொல்லணும். பரமானந்தம், இதுதான் பரமானந்தம். அப்பேற்பட்ட இந்த ஸ்ரீயப்பதியாக இருக்கின்ற ஸ்ரீமன் நாராயணன் பிராட்டியோடு சேர்ந்து பிராட்டியின் கருணையோடே பிராட்டியின் சிபாரிசோடே இந்த சிருஷ்டி தொழிலை செய்திருக்கிறான் என்பது இன்றைய ஸ்லோகத்தினுடைய முக்கிய செய்தி. இதில் நம்ம வந்து ஆளவந்தார் வந்து ஒவ்வொரு நிலையில் அனுபவிக்கும் போது இது எல்லாம் மக்களுக்கு பிற்காலத்திலே சென்றடைய வேண்டும். ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு பொடி டப்பாவில் பல முத்துக்கள், பல வைரக்கற்கள் போல. டப்பா சின்னது தான், 4 ஸ்லோகங்கள் தான், ஆனால் உள்ளே இருக்கிற முத்துக்களும் வைரங்களும் மணிகளும் பார்த்தீங்கன்னா அப்பேற்பட்ட விலை உயர்ந்த மணிகள் இதில் சொல்லியிருக்கிறது. 4 ஸ்லோகத்திலே வேதாந்த விஷயங்கள் அனைத்தையும் அடக்கிவிட்டார். இது 3வது ஸ்லோகத்திலே இன்றைய அனுபவத்தை நாம் அனுபவித்தோம். மேலும் 4வது ஸ்லோகத்திலே வரும் வாரத்திலே நாம் அனுபவிப்போம் என்பதை விண்ணப்பித்துக் கொண்டு இத்துடன் இந்த சொற்பொழிவை நிறைவு செய்யலாம் என்று இருக்கிறேன். சரியாக 1 மணி நேரம் ஆகிவிட்டது. ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம், ஏன்னா அதுவும் நம்முடைய சேனலில் பதிவு செய்யப்படும். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்க. ஏன்னா இந்த ஸ்லோகங்களே பதபதார்த்தமாக ஒவ்வொரு சொற்களுக்கும் அர்த்தத்தை நாம் பார்க்கவில்லை, பொதுவான அந்த விளக்கத்தை நாம் அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு சொற்களுக்கும் உண்டான அனுபவம் இருக்கின்றது, அது தனியாக பார்க்கலாம். நம்ம இன்னொரு நாள் இன்னொரு தடவை அது சம்பவத்தை இது பார்க்கலாம். நல்ல நிறைந்த சபையாக இன்று நமக்கு தோன்றுகிறது. நல்ல அருமையான ஒரு வேலை இது, சத்சங்கம். இது சத்சங்கத்தை ரொம்ப போற்றுகின்ற நம்ம சம்பிரதாயம். இது சத்சங்கம்னா நமக்கு சத் சம்பிரதாயம்னு சொல்லுவாங்க. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஸ்ரீ சம்பிரதாயம்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்ரீங்கிற வார்த்தை வந்து இல்லாத இடமே கிடையாது. இந்த உலகத்தில் எல்லா இடத்துலையும் ஸ்ரீ இருக்கத்தான் செய்யும். ஸ்ரீயை வந்து யாராலையும் மாற்றவும் முடியாது. என்ன எல்லாருக்குமே இந்த ஸ்ரேயஸ் வேண்டும். அதுபோல் இந்த ஸ்ரவணானந்த ஆசிரமத்திலே நம்மாழ்வார் போற்றுகிறார், ஆண்டவன் எப்படி நாம் அறிவது, ஆண்டவனை நாம் எப்படி அறிவது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவன் எப்படி நமக்குள்ளே நுழைகிறான். நமக்குள்ளே தான் இருக்கான் ஆண்டவன், என்ன சூட்சம ரூபமாக இருக்கான். இருந்தாலும் நாம் அறியும் வண்ணம், நம்முடைய ஞானம் அறியும் வண்ணம் எப்படி நம்முடைய ஞான விஷயமாக அவர் நமக்கு தெரியப்படுகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காது வழியாக நுழைகிறாருன்னு சொல்கிறாங்க. எப்படி காது வழியாக தான் ஆண்டவன் நுழைகிறானா.
அப்படி நம்மாழ்வாரே ஒரு ஸ்லோகம் ஒரு பாசுரம் பாடியிருக்காருன்னு காது வழியாத்தான். அதனால தான் என்ன சொல்றாங்க, இந்த ஸ்ரீங்கிற வார்த்தை செல்வத்தை குறிக்கின்ற வார்த்தை. ஸ்ரீ என்றால் தனம்னு அர்த்தம், செல்வம்னு அர்த்தம். அப்ப இந்த செல்வத்திலேயே எந்த செல்வம் மிக உயர்ந்த செல்வம் என்று போற்றப்படுகிறதுன்னா இந்த செவி செல்வம் என்று போற்றப்படுகிறது. எந்த விஷயமானாலும் செவி வழியாத்தான் நம்ம கேட்கிறோம். அது ஆண்டவனையும் சேர்த்துத்தான் சொல்கிறார்கள். அப்ப ஆண்டவன் எப்படி நுழைவான்னா செவி வழியாத்தான் நுழைவான். அப்ப இந்த ஆசிரமம் என்ன ஆசிரமம்? செவி வழியா கேட்கும் வாய்ப்பை கொடுக்கக்கூடிய, சிரவணம் செய்யும் வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஆனந்தம், அந்த பரமானந்தமாக இருக்கின்ற அந்த பரமானந்தத்தை கொடுக்கக்கூடிய சிரவண ஆனந்த ஆசிரமம். செவி வழி செய்தி இதுதான். ஆகையாலே இந்த சிரவணானந்த ஆசிரமத்திலே இந்த அளவும் பொறுமையாக நின்று அடியனுடைய இந்த சிறிய சொற்பொழிவை பேரானந்தமாக கேட்டு அனுபவித்ததற்கு அடியனுடைய கிருத்தகைகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ரியம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. ஆமாம் ஆமாம், கோயில்களில் ஸ்ரீதேவி பூதேவி மட்டும் இருப்பாங்க. ஆமாம் ஆமாம், உட்காந்து பேசுங்க. ஆமாம், அதாவது நீலாதேவி வந்து வைபவங்களில் அவ்வளவா காணப்படலை. ஏன்னா நீலாதேவி இருக்காங்க, சில மூர்த்திகளில் நீலாதேவி காணப்படுறான். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சிவகாசி பக்கத்தில் கோயில் இருக்குது பார்த்தீங்களா, திருத்தங்கல். அங்கே பார்த்தீங்கன்னா நீலாதேவியோடைய காட்சி அளிக்கிறான் பெருமாள். என்ன அங்கே வந்து இப்போ அனிருத்தனுடைய மகள் என்ன அங்கே வந்து ஜாம்பவதியோடையே அங்கே பார்த்தீங்கன்னா தேவிமார்கள் பல பேர் இருப்பாங்க அந்த இதில். நீங்கள் போயிருக்கீங்களா? போயிருக்கீங்களா? அங்கே திருத்தங்கலில் பார்த்தீங்கன்னா தேவிமார்கள் 4 தேவிமார்கள் இருப்பாங்க, நிற்பாங்க பக்கத்துலேயே பெருமாளுடைய. அந்த அளவுக்கு அங்கே காட்சி தர்றாங்க. வருணக்கலாபத்தோடே, அந்த கருங்கல் கிடையாது, என்ன அந்த வேணி கிடையாது, வருணகலபாத்தோடே காட்சி தருகிறார்கள். ஆனால் வைபவத்தில் வரும்போது நீலாதேவி வர்றதில்லை. அப்படி கிடையாது. நீலாதேவி தேவிமார்களில் ஒரு தேவி, அப்படி தான் போற்றப்படுகிறாள். அப்படி மூத்தது இளையது அப்படியெல்லாம் கிடையாது. ஆமாம், பெருமாள் இதே ஹிருதயத்திலேயே பிராட்டி இருக்கா. அதாவது பெருமாள் எப்படின்னா, நீங்கள் சைவ சம்பிரதாயத்துக்கும் வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. பெருமாள் வந்து தனி ஒருவன்னு சொல்லுவாங்க. அவர் வந்து தனியாக வந்தால் கூட ஹிருதயத்தில் பிராட்டியோட தான் வருவான். வக்ஷஸ்தலம்னு சொல்லுவாங்க. ஏன்னா திருமார்பில் மகாலட்சுமியை வச்சுருக்கான். நம்ம வந்து ஹேமா அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த ஹேமாங்கிறதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? தங்கம்னு அர்த்தம், பொன்னான மனம், பொன் மனம்னு அர்த்தம். என்ன ஹேமாங்கிற வார்த்தை தான் நம்ம வந்து ஹேம்னு சொல்கிறோம். ஹிருதய வாசம் செய்கின்றவள் ஹேமா என்பவள். அதனால தான் சம்ஸ்கிருதம் சௌராஷ்டிராவில் பேசிகிட்டு இருக்கோம் ஹேம்னு சொல்லி. என்ன அந்த ஹேமாவை இருக்கிறதுனால தான் ஹேம். இப்போ பிராட்டிக்கு வந்து ஹிருதயம்னு சொல்கிறோம். ஹிருதயம்னா என்ன? ஹிருதயம்னா நெஞ்சு. இதை வந்து தயாகுணம் கொண்டவள் தாயார், அவள் தான் தயாதேவி. அவள் ஹரி உடைய தயா. அதனால தான் ஹிருதயத்துக்கே ஹரிதயா, ஹிருதயா என்று பெயர், ஹிருதயம் என்று பெயர். என்ன அப்படி இருக்கும்போது இந்த நீலாதேவி என்பவள் அந்த பிராட்டியின் அம்சமாகவே சூட்சபருவமாக இருப்பவள். வைகுண்டநாதன் அந்த வைகுண்டத்திலே மட்டும்தான் அவள் அந்த வைகுண்டநாதனோட காணப்படுகிறாள். ஏனைய தேசத்தில் திவ்ய தேசங்களே அவ்வளவா காணப்படலை. முக்கியமாக சொல்லுவோம்னா பெருமாளுடைய குணங்கள் தான் வியாபித்து பிராட்டியாக இருக்கின்றன என்பது செய்தி. அவன் தனி ஒருவன் தான். அதனால தான் சொன்னேன், சைவ ஸ்தலங்களில் பார்த்தீங்கன்னா சிவன் தனியாக வரமாட்டான். என்ன யார் பார்வதியோடத்தான் வருவான். ஏன்னா சிவன் வந்து அவ்வளோ உக்ரம் நிறைந்தவன். என்ன அவன் வந்து ரொம்ப உக்ரமான மூர்த்தி. அதனால் யாராவது பார்த்தா எரிச்சிட்டா, பாவங்கள் செய்கிறவங்க தான் பூரா கண்ணில் தென்படுறாங்க, எல்லாத்தையும் எரிச்சிட்டு போயிடுவான். என்ன நம்ம பூரா திரிபுராந்தகனாக இருக்கின்ற அந்த சிவபெருமானன்னா நம்மளால நிற்க முடியாது, அவனுடைய உக்ரத்தெல்லாம் நம்மளால தாங்க முடியாது. அதனால தான் தாயாரோடே என்ன பார்வதி தேவியோடே அவன் வருவான். பெருமாள் அப்படி கிடையாது, நெஞ்சிலேயே வச்சிருக்கிறதுனால நம்ம இந்த சித்திரை திருவிழாவில் பார்த்தீங்கன்னா குதிரை ஏறி தனியாக அப்படியே வீரமாக சிங்கம் போலே வருவான் பெருமாள். அவன் தனி ஒருவன். என்ன அதனால் அவனுக்கு வந்து அந்த குணம் அவனுடைய இருக்குது. ஏன்னா அவன் தான் படைப்பாளி, தாயாரையும் சேர்த்து படைச்சிக்கிட்டு நம்ம எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கான். குணஸ்வரூபன் அவன், குணஸ்வரூபன் அவன் அப்படின்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் நீலாதேவி வந்து ரொம்ப கருணை மிக்கவள்.
இங்கே ஸ்ரீதேவி பூதேவி பண்ணுற கருணையிலேயே நம்ம பண்ணுற சேட்டைகள் தாங்க முடியலை. இதில் நீலாதேவியோட கருணை எப்படின்னா, பாவம் என்னன்னு கேட்பாளாம். அட பாவமே என்ன. அப்படி இருக்கும்போது அவளை ரொம்ப நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம்னா அப்புறம் வேற மாதிரி போயிடுவோம் நம்ம. அதனால் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும்னு சொல்லி அப்படி இருக்கலாம் ஒருவேளை. வேறு ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க. பூமாதேவி தாங்க. ஆமாங்க. நீலாதேவினா அதாவது மகாலட்சுமியுடைய ஒரு அம்சம். ரொம்ப ரொம்ப கருணை மிக்கவள். நீலாதேவி அம்சமாகத்தான் நம்ம வந்து ஆண்டாளை பார்க்கிறோம். நீலா லா வந்து இந்த லா வரும். நீலா நீலாதேவி. ஆமாம் ஆமாம். கள்ள பள்ள. நீலாதேவிக்கு பொருள்ங்கிறது என்னன்னு தெரியல. பட் அவருடைய சுபாவம் என்னன்றதான் நமக்கு தெரியும். அடியேன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நீலாதேவிங்கிறது ஆகாயம்னு சொல்லி கேள்விப்படலை. நீங்கள் சொல்கிறது எனக்கு புதுசாக இருக்குது. பட் நீலாதேவி அம்சமாகத்தான் ஆண்டாளை பார்க்கிறார்கள். நிறைய பூமாதேவி அம்சமாகவும் பார்ப்பாங்க. ஏன்னா பூமியிலேருந்து அவள் கிடச்சிருக்கா. பெரியாழ்வாருக்கு கிடைத்த என்ன அந்த பேர் தெடுத்ததை அந்த பிராட்டி பூமி பிராட்டியாகவும் பார்க்கிறார்கள். நீலாதேவி அம்சமாகவும் அவளை பார்க்கிறார். அதனால தான் நீலாதுங்க ஸ்தனகிரிதடி சுத்போக்தியமு கிருஷ்ணம்னு வரும். அந்த அவருடைய தனிகன் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, நீலாதேவி அம்சமாக அந்த ஆண்டாள் பிராட்டி இருப்பதுனாலே நீலாதுங்க ஸ்தனகிரிதடி சுத்போத்திய கிருஷ்ணம்னு வரும். அதனால் அது ஒரு அர்த்தம்னு சொல்லுவாங்க. அப்போ நீலாதேவினா நீங்கள் ஆண்டாளையும் நினச்சிக்கலாம். என்ன கருணையே வடிவான ஆண்டாள். என்ன ஆழ்வார்களில் ஒருத்தி ஆண்டாள். வேற என்ன, நீலாதேவி எப்படி போற்றப்படுகிறாள்னா நப்பிண்ணை பிராட்டியாகவும் போற்றப்படுகிறாள். என்ன ராதா அம்சமாக நப்பிண்ணை பிராட்டி நப்பிண்ணையாகவும் போற்றப்படுகிறாள் நீலாதேவி. கிருஷ்ண அவதாரத்திலே நப்பிண்ணை பிராட்டி. நப்பிண்ணையும் எங்கே நம்ம கோயிலில் பார்க்க முடியாது. நப்பிண்ணையும் பார்க்க முடியாது. அவங்கெல்லாம் அனுபவம் கொடுக்கிறவர்கள், நல்ல அனுபவத்தை கொடுக்கிறவர்கள். இருக்கிற கோயிலை பராமரிக்கிறதே நேரம் கிடைக்க மாட்டேங்குது. விளக்கேற்றுறதுக்கு என்ன கிடைக்க மாட்டேங்குது. கிராமத்தில் இருக்கிற கோயில்கள்லாம் வந்து ஆளரவம் இல்லாமல் கிடக்கு. என்ன கூட்டம் சேர்ற கோயிலில் தான் கூட்டம் சேருது. இதில் எக்ஸ்ட்ரா விக்கிரகங்கள், எக்ஸ்ட்ரா மூர்த்திகள், என்ன எக்ஸ்ட்ரா அபிஷேகங்கள்லாம் எங்கே நடக்குன்னு சொல்லுங்கள். நம்ம கன்வீனியன்ட்டுக்கு நம்ம இன்றைக்கி வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கோம். நம்ம எங்கே இருக்கோமோ அங்கே வந்து கோயில் அழைச்சிட்டு வந்து வச்சிடறோம். என்ன கோயில் இருக்கிற இடத்துல நம்ம குடி வர்றதில்லை. அதெல்லாம் காலி பண்ணிட்டோம். ஆகையால் மறுபடியும் இந்த நகரமயமாக்கலிருந்து கொஞ்சம் மாறி நம்ம கிராமமயமாக்கமாக ஆக வேண்டும். அடியேன் விண்ணப்பிக்கிறதுலாம் அதுதான். நிறைய செல்வந்தர்கள் இருக்காங்க. நிறைய விதேசத்துக்கு போய் நிறைய டாலர்களையும் பவுன்ஸுகளையும் தினார்களையும் அப்படியே சம்பாதிச்சு நிறைய பணத்தை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காங்க பார்த்தீங்களா. அவங்கெல்லாம் இங்கே வந்து நிலம் வாங்கி என்ன நல்ல விவசாயத்துக்கு உண்டான வேலையை தோப்பு துறவெல்லாம் பண்ணிக்கிட்டு ஒரு நல்ல வீடு கட்டிக்கிட்டு இருக்கலாம். அதெல்லாம் வந்து அடியனுடைய கற்பனை. இதெல்லாம் நடக்கணும்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. என்ன நிறைய இந்த நத்தம் ரோட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபார்ம் ஹவுஸ் வந்துக்கிட்டு இருக்குது. நம்ம அடியனுடைய ஃப்ரெண்ட்ஸ் சில பேரெல்லாம் வந்து புதுசாலாம் வீடு வாங்கி தோப்பு தரவுலாம் வச்சு செலவாகும், கொஞ்சம் செலவாகும். இருந்தாலும் பரவாயில்ல, இது ஒரு வழக்கப்படுத்திக்கணும் நம்ம. என்ன நம்ம முன்னோர்கள்லாம் எல்லாருமே நிலச்சுவந்தார்களாக தான் இருந்திருக்காங்க. எல்லாருமே விவசாயம், அந்த விவசாயத்தில் நிலஞ்ச நெல்லாக வீட்டுக்கு வந்து அறுவடையாகி சாதமாக வடிச்சிருக்கோம் நம்ம. அப்படின்னு சொல்லும்போது மீண்டும் அந்த காலம் வர வேண்டும். என்ன அதெல்லாம் இன்றைக்கி நினச்சி பார்க்கணுங்க நம்ம. என்ன அதாவது ஒரு பக்கம் ஆராதனை, இன்னொரு பக்கம் கர்மா காரியம். இது ரெண்டுமே வந்து சமன்வயப்படுத்திக்கிட்டு தான் நம்ம போக முடியும். இன்னைக்கு எந்த கோயிலும் பார்த்தீங்கன்னா தன்னிச்சையாக வெறும் மூர்த்தி மட்டும் இருக்காது. அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா குளம் இருக்கும், நந்தவனம் இருக்கும், கோசாலை இருக்கும், என்ன பண்டகசாலை இருக்கும். எப்படி நம்ம வீடு இருக்கோமோ அதுபோல தான் அவனுடைய இல்லம் கோவில். அப்போ இன்னும் நிறைய கோயில்கள் எல்லாம் நம்ம என்ன சீர்படுத்த வேண்டிய வேலைகள் நமக்கு நிறைய இருக்கின்றன. அதுக்குண்டான பொருட்செலவு இருக்குது. எல்லாத்துக்கும் நம்ம தயாராகணுங்கிறது தான் முக்கியமான செய்தி. என்ன நீங்கள் கேட்ட சந்தேகங்கள் ஓரளவுக்கு அடியனாலே நிவர்த்தி பண்ணப்படுகிறது. மீண்டும் அந்த வாய்ப்பு இருந்தால் செய்தோம். நீங்களை கேட்கணும். நன்றி, நன்றி, வணக்கம். அடியன் தாசன்.